அனைவருக்கும் சலாம். வணக்கம். குட் மார்னிங். இதுல பாருங்க, உங்களுக்கு ஆகஸ்ட் மாத வகுப்புகள் ஆரம்பிக்கப்படணும். சரியா? அப்ப ஜூலை மாதத்துக்குரிய முழுமையான வகுப்புகள் நாங்க நிறைவு செஞ்சிட்டோம். ஆகஸ்ட் மாத வகுப்புகள் செய்யணும். அதுல முதலாவது வகுப்பு தெளிவா எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்துவோம். உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அந்த முழுமையா 1 மந்த்துக்கு உங்களுக்கு முழுமையா ரெக்கார்டிங் கிளாஸ் தான் நடக்கும். சரியா? ரெக்கார்டிங் கிளாஸ் முழுமையா நடைபெறும். உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல எப்படி படித்தாரனோ அதே போல ரெக்கார்டிங் பண்ணி சகல விடயங்களையும் போடுவேன். பார்ட் 1, பார்ட் 2. அதன் அடிப்படையில 8ஆம் மாதம் ஆகஸ்ட் முழுமையா ரெக்கார்டிங் கிளாஸ் போகும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மேலதிகமான கிளாஸும் போடுவேன். ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள்ல கிளாஸ் நடக்கும் டைம் போட்டு அதுல ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணி போடுவேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. சரியா? நாங்க இறுதியா படிச்ச விஷயம் பாஸ் பேப்பர்ல 2 பாஸ் பேப்பர் முடிவடைச்சுக்கிறோம். முதலாவது ஓல்ட் சிலபஸ்ல 2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், இரண்டாவது நியூ சிலபஸ்ல 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அடுத்ததை நாங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு சொன்னேன். 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். அதை நாங்க தொடர்ச்சியா பார்த்துக்கொள்வோம். எனவே இன்றைக்கு நாங்க கிளாஸ்ல பார்க்கக்கூடிய விஷயம் 2013ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ஓல்ட் சிலபஸ். எனவே எல்லாம் தலைப்பு போட்டுக்கோங்க. 2013 பாஸ் பேப்பர் பார்ட் 1 ஓல்ட் சிலபஸ். உங்களுக்கு 1 தொடக்கம் 16 வரையான தேர்ச்சிகளை முழுமையா ரிவிஷன் செய்யப்படும். அப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் மூலமா வகுப்புகள் நடைபெறும் இந்த மாதம் முழுமையா. அதை பார்த்து படிச்சுக்கோங்க. டவுட்னா கட்டாயம் வாட்ஸ்அப்ல கேட்டுக்கோங்க. பொதுவா உங்களுக்கு டவுட் வராது. தேவையான சகல விடயங்களும் சொல்லி தருவேன். லைவ் கிளாஸ்ல எப்படி படிக்கிறீங்களோ அதே போல ரெக்கார்டிங்கை பார்த்து வீடியோவை பார்த்து சொல்ற மாதிரி படிச்சுக்கோங்க. கிளாஸஸ் தொடர்ச்சியா எக்ஸாம் வரைக்கும் நடைபெறும். இப்ப நாங்க வினாக்கு போவோம். 1 தொடக்கம் 50 வினாக்கள். கணக்கீட்டு அறிமுகத்துல இருந்து முதலீட்டு தீர்மானம் வரையான சகல வினாக்களும் உங்களுக்கு மீட்டலா பார்ப்போம், ரிவிஷனா பார்ப்போம். முதலாவது வினா, பின் வருவனவற்றுள் எது நிறுவனம் ஒன்று நிதி கணக்கீட்டின் பங்கினை சிறப்பாக விவரிக்கின்றது? கொஸ்டின் நம்பர் 1. என்ன கேட்கப்பட்டிருக்குது? பின் வருவனவற்றுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பங்கினை சிறப்பாக விவரிக்கின்றது? நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கத்தை கேட்கிறான். ஏற்கனவே உங்களுக்கு 4 பார்ட் 1 பேப்பர் முழுமையா பார்த்துட்டோம். 200 MCQ பார்த்துட்டோம். அதுக்கு முன்னுக்கு 4ஆம் தவணை பேப்பர்லாம் பார்த்தோம். மேக்சிமம் நாங்க டார்கெட் பண்ண அந்த 4 மாத ப்ரொஜெக்ட்ல 4 பேப்பர் பார்ட் 1 முடிச்சிட்டோம். ஒரு 15 பேப்பர் மட்டும் முழுமையா பார்ப்போம். இது 5வது பேப்பர், 2013 பாஸ் பேப்பர். அப்ப முதலாவது கேள்வி நிதி கணக்கீடு தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு. அப்ப தெளிவா முதலாவது கேள்வி என்ன வரும், எந்தெந்த விடயங்கள் எங்க கேட்கப்படும் தெளிவா சொல்லி தந்துட்டேன். அப்ப இதுக்கு பிறகு பார்க்கக்கூடிய சகல பேப்பரும் டிரெக்டா ஆன்சர் தான் சொல்லி தருவேன். திருப்பி நாங்க அதை வச்சு பார்க்க தேவையில்லை. ஆனா ஒவ்வொரு பேப்பர்லையும் சொல்லி தந்த விஷயம் கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. கணக்கீடுண்டா அக்கறை செலுத்தும் தரப்பினர், நிதி கணக்கீடுண்டா அக்கறை செலுத்தும் தரப்பினர் அல்லது உள்ளக வெளியக தரப்பினர். அது இல்லாத சந்தர்ப்பத்துல நிதி கணக்கீடுண்டா வெளி தரப்பினருக்கு பார்த்து போடணும். முகாமை கணக்கீடுண்டா உள்ளக தரப்பினர். எனவே இதுல கேட்கப்பட்டது நிதி கணக்கீடு தொடர்பாக. நிதி கணக்கீடு தொடர்பா கேட்டா ஒரு நிறுவனத்துல காணப்படக்கூடிய உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர், அதாவது அக்கறை செலுத்தும் தரப்பினர். தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் நிதி கணக்கீட்டின் பிரதான நோக்கமாகும். ஒண்ணு உள்ளக தரப்பினர், வெளியக தரப்பினர் வரணும். அப்படி இல்லையா அக்கறை செலுத்தும் தரப்பினர் வரும். இது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும் உங்களுக்கு வெளித்தரப்பினர்னு தந்திருந்தா ஆன்சர் கொடுக்கலாம். ஏண்டா பிரதானமாக நிதி கணக்கீடுன்னு சொல்றது வெளித்தரப்பினரை அடிப்படையா கொண்டு தயாரிக்க கூடியது. ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். பின் வருவனவற்றுள் எது நிறுவனம் ஒன்றின் நிதி கணக்கீட்டின் பங்கினை சிறப்பாக விவரிக்கின்றது? எனவே ஆன்சர் எழுதிக்கோங்க. முதலாவது, நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள், நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல். எனவே உள்ளக வெளியக தரப்பினர் வரணும். எனவே ஆன்சர் நம்பர் பார்த்துக்கோங்க.
முதலாவது, இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் கணக்கு புத்தகங்களில் பதிதல் வராது. இது நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல்களை நிதி தகவலாக மாற்றுதல் வராது. 1 தொடக்கம் 5 ஆன்சர் தரப்பட்டுச்சு. இதனால உள்ளக வெளியாக தரப்பினரை மட்டும் எடுக்கணும். எனவே முதல் 2ம் வராது. இது நிறுவனத்தின் வருடாந்த கணக்காய்வு ஆன்சர் பிழை. 4வது, இது நிறுவனத்தின் முகாமையாளருக்கு திட்டமிடல் கட்டுப்பாடு இது வராது. இது முகாமை கணக்கீடு தொடர்பானது. அடுத்து 5வது பாருங்க, இது நிறுவனத்தின் வெளிவாரி அக்கறையுடையோர் மற்றும் முகாமையாளர் தீர்மானம் எடுக்க. எனவே உள்ளக வெளியாக தரப்பினர் வருது. எனவே ஆன்சர் நம்பர் 5. எனவே முதலாவது கேள்வி நிதி கணக்கீடு தொடர்பாக. எனவே உள்ளக வெளியாக தரப்பினர் வரணும், அக்கறை செலுத்தும் தரப்பினர் வரணும். அது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல மட்டும்தான் வெளித்தரப்பினருக்கு போகும். எனவே கொஸ்டின் நம்பர் 1க்கு எப்படி ஆன்சர் வரும்? ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். ஆன்சர் நம்பர் 5. இப்ப நாங்க 2வது வினாக்கு போவோம். 2வது கேள்வியை பாருங்க, இலகுவான விஷயம். கணக்குக்கு என்ன கருக்கள்ல இருந்து போடப்பட்டது? பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களால் எது கணக்கீட்டு சமன்பாட்டில் உரிமையாண்மையினை தனி கூறாக இனங்காணுமாறு வேண்டி இருக்கிறது? சரியா? அப்ப முதலாவது கேள்வி கணக்கீடு நிதி கணக்கீடு, அதுக்கப்புறம் 2ம் கணக்கீட்டு எண்ண கரு. இது 2021, 22, 23 நியூ சிலபஸ்ல வந்த பேட்டர்ன். 2020, 19 வேற பேட்டர்ன். அந்த 2 பேட்டர்ன் அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு பேப்பர் பார்ட் 1 வரும். எனவே முதலாவது நிதி கணக்கீடு, 2வது 2 கேள்வியும் கணக்கீட்டு எண்ண கரு. அப்ப கணக்கீட்டு எண்ண கரு மொத்தம் 13. அதுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது பிரயோகிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது கணக்கீட்டில் எப்படி பயன்படுத்தப்படும் அதை வச்சுதான் கேள்வி வரும். பார்ட் 1ல 2 அல்லது 3 கேள்வி கட்டாயம் போடப்படும். பின்வரும் கணக்கீட்டு எண்ண கருக்களில் எது கணக்கீட்டு சமன்பாட்டில் உரிமையாண்மையினை ஒரு கூறாக வழங்குகிறது? எனவே உரிமையாண்மையினை தனி கூறாக காட்டுதல்டா என்ன? இலகுவானது. எனவே 2வது ஆன்சர் போட்டுக்கோங்க, வணிக அழகுசார் எண்ண கரு. வணிக அழகுசார் எண்ண கரு. இப்ப ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். வணிக அழகுசார் எண்ண கருண்டா நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகளை தயாரிக்கிறது. நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகளை தயாரிச்சா அது வணிக அழகுசார் எண்ண கரு. அப்ப இங்க உரிமையாண்மையினை தனி கூறாக காட்டுதல்டா என்ன? வணிக அழகுசார் எண்ண கரு. இலகுவானது. அப்ப 2வதுக்கு ஆன்சர் தெளிவா போட்டுக்கோங்க. வணிக அழகுசார் எண்ண கருக்கு பழைய பெயர் சொல்லப்படும் தொழில் முழுமை கூறு அல்லது தொழில் முழுமை கூற்றுன்னு சொல்லுவோம். தொழில் முழுமை கூறு. எனவே 2வதுக்கு டிரெக்டா ஆன்சரை போடுங்க. நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுகள் தயாரிக்கப்படுதல் வணிக அழகுசார் எண்ண கரு. எனவே கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையை காட்டினா வணிக அழகுசார் எண்ண கரு. அதுக்கு பழைய பேர் தொழில் முழுமை கூறு அல்லது தொழில் முழுமை கூற்றுன்னு சொல்லுவோம். எனவே ஆன்சர் நம்பர் 1. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க நம்பர் 1. இப்ப நாங்க வணிக அழகுசார் எண்ண கருல என்னென்ன விஷயம் வரும்னு சொல்றேன், நோட் போட்டுக்கோங்க. முதலாவது பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள். முதலாவது சந்தர்ப்பம் நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என பதிவு செய்யப்படல். இப்ப நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என பதிவு செய்தல். நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என கருதி நிதி கூற்றுக்களில் பதிவு செய்தல். 2வது உரிமையாண்மை தொடர்பான அனைத்து பதிவுகளும் செய்யப்படும். உரிமையாண்மை தொடர்பான அனைத்தும் சீராக்கம் செய்யப்படும். முதலாவது நிறுவன உரிமையாளர் என கருதி நிதி கூற்றுகள் தயாரித்தல். 2வது உரிமையாண்மை தொடர்பான சகல விடயங்களும் சீராக்கம் செய்யப்படும். அடுத்து 3வது பாருங்க, கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படை. கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படைன்னு சொன்னாலும் வணிக அழகுசார் எண்ண கரு. நிறுவனம் வேறு உரிமையாளர் வேறு என்று சொன்னா வணிக அழகுசார் எண்ண கரு.
உரிமையாண்மை தொடர்பான சகல சீராக்கம்னு சொன்னா வணிக அழகுசார் என்ன கரு? கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படையில் வணிக அழகுசார் என்ன கரு? அடுத்தது பாருங்க, மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள் உரிமையாண்மையில் சீராக்கம் செய்யப்படல் வணிக அழகுசார் என்ன கரு? ஓகே, எனவே தெளிவா விளங்கிக்கோங்க. வணிக அழகுசார் அல்லது தொழில் முழுமை கூறுனா சிம்பிளானது. நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு என கருதி நிதி கோப்புகள் தயாரிக்கப்படுது. எனவே நீங்க கணக்கீட்டு சமன்பாட்டுல உரிமையை தனியா காட்டினா வணிக அழகுசார் என்ன கரு? முதலாவது ஆன்சர். அதுல பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல முதலாவது நிறுவனம் வேறு, உரிமையாளர் வேறு என கருதி கூட்டுகள் தயாரித்தல், உரிமையாண்மை தொடர்பான சால சீராக்கங்களும் பதிவு செய்யப்படல், கணக்கீட்டு சமன்பாட்டின் அடிப்படை, மூலதனம், மேலதிக மூலதனம் பற்று பதிவு செய்யப்படல். அடுத்தது நிதி கூற்றுக்களில் வணிகத்தின் பெயரை பதிவு செய்தல். நிதி கூற்றுக்கள்ல வணிகத்தின் பெயரை பதிவு செய்தல் வணிக அழகுசார் என்ன கரு? இதை வேகமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி மூன்றாவது போ. இதுல உரிமையாண்மை தொடர்பான சீராக்கத்துல பங்குடைமை, தனியுடைமை, கம்பெனி அதை தொடர்பு படி தருவாங்க. தனியுடைமைனா மூலதனம், மேலதிக மூலதனம் பற்று வருது. பங்குடைமைனா நடைமுறை கணக்கிலேயோ மூலதன கணக்கிலேயோ ஏதாவது ஒரு உரிமையை பதிவு செஞ்சா வணிக அழகுசார்னு கொடுக்கணும். கம்பெனினா நிறுத்தி வைத்த வருவாயில, அதாவது இடைக்கால பங்கு லாபம் செலுத்தும் போது நிறுத்தி வைத்த வருவாயை பதிவு செய்தல், அதுவும் ஒரு உரிமை தான். எனவே வணிக அழகுசார் என்ன கருண்டு கொடுக்கணும். ஓகே, அடுத்த நாங்க மூன்றாவது கேள்விக்கு போவோம். பின்வரும் கணக்கீட்டு எண்ணக்கருக்களில் எது எவை நிறுவனம் ஒன்று நிதி கூற்றுகளில் உத்தரவாதத்துக்கான ஏற்பாட்டினை மேற்கொள்ளப்படுகிறது? விற்பனை உத்தரவாத ஏற்பாடுன்னு சொல்லப்பட்டி தெளிவா படிச்சு தந்தேன் பாருங்க. இதுல 3 ஆன்சர் தரப்படி எது சரின்னு தெளிவா பார்ப்போம். மூன்றாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. ஓகே, முதலாவது சொல்லி தந்தேன். ஏற்பாடுன்னு பார்த்தா பாதுகாப்பு என்ன கருன்னு எடுக்கணும். அப்ப விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஏற்பாடுன்னு சொன்னா பாதுகாப்பு என்ன கரு. இதுல பாருங்க ஏபிசின்னு 3 என்ன கரு தரப்பட்டிக்கு. இந்த 3ம் சரியா பிள்ளையாண்டு கண்டுபிடிக்கணும். இது ஏற்கனவே என்ன கரு பாடத்திலையும் பாஸ் பேப்பர் கிளாஸ்ல சொல்லி தந்தேன், பேப்பர் கிளாஸ். அப்ப இதை 3 முறையில உடைச்சு சொல்லித்தாரு. முதலாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு. ஏற்பாடுன்னு வருதா பாதுகாப்பு என்ன கரு, அல்லது ஒதுக்கீடுன்னு வருதா பாதுகாப்பு என்ன கரு. அதுக்கு நீங்க ஆன்சர் எடுக்கணும். பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு. இரண்டாவது பாருங்க, இந்த விற்பனை உத்தரவாத ஏற்பாடு நாங்க என்ன செய்வோம்னா பொறுப்பாக பதிவு செய்வோம். நடைமுறை பொறுப்பாக நிதி நிலைமை கூற்றுல பதிவு செய்வோம். அப்ப விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டினை பொறுப்பாக பதிவு செய்தல் போட்டுக்கோங்க. அட்டுறு என்ன கரு, ஒரு செலுத்த வேண்டியதா காட்டுவோம், ஒரு ஏற்பாடு பொறுப்பா காட்டுவோம். எனவே அட்டுறு என்ன கரு. முதலாவது விற்பனை உத்தரவு ஏற்பாடுல ஏற்பாடுனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை, அதை பொறுப்பா காட்டுதல்னா அட்டுறு என்ன கரு. மூன்றாவது அந்த விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டினை வருமான கூட்டுல செலவா காட்டணும். கம்பெனில வரும் விற்பனை உத்தரவாத ஏற்பாட்டினை வருமான கூற்றில் செலவாக காட்டுதல். என்ன செலவு? விநியோக செலவாக காட்டுதல். எனவே செலவாக காட்டுதல்னா இணைதல் என்ன கரு. எனவே விற்பனை உத்தரவாத ஏற்பாடு 3 வகையா பிரிச்சு என்ன கரு தெரிவு செய்யலாம். முதலாவது விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, ஏற்பாடு ஒதுக்கீடுனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை, அதை பொறுப்பா காட்டுதல்னா அட்டுறு, அதை செலவா காட்டுதல்னா இணைதல் என்ன கரு. இப்படி கண்டுபிடிக்கணும். எனவே தெளிவா எழுதிக்கோ. எனவே விற்பனை உத்தரவாத ஏற்பாடுன்னு போட்டு ஏற்பாடுனா பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை, பொறுப்பா காட்டுதல் அட்டுறு, செலவா காட்டுதல் இணைது. எனவே ஆன்சர் ABC 3 வரும். எனவே ஆன்சர் நம்பர் பாருங்க மூன்றாவது. மேலதிகமா சொல்லித்தாரன். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையில் என்னென்ன வரும்டா ஏற்பாடுன்னு வந்தா பாதுகாப்பு. அடுத்தது இருப்பு கலந்த கிரயம் என்ஆர்வி இரண்டும் குறைச்சி பதிவு செஞ்சா பாதுகாப்பு. ஏற்பாடுனா பாதுகாப்பு, இருப்புகளின் கிரயம் என்ஆர்வில குறைச்சி பதிவு செஞ்சா பாதுகாப்பு. அடுத்து அட்டுறு, அட்டுறுன்னு சொல்றது
செலுத்த வேண்டியது முற்பணமாக செலுத்தியது, பெற வேண்டியது முற்பணமாக பெற்றது. அனைத்தையும் நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பாக காட்டினா அட்டுரு. அப்படி இல்லையா கடன்பட்டோர் கடன் கொடுத்தோரை நடைமுறை சொத்து நடைமுறை பொறுப்பாக காட்டினா அட்டுரு. அடுத்த இணைதல் என்ன கருண்டா இலகுவானது. செலவுகளாக பதிவு செஞ்சா இணைதல். வருமான அதாவது ஒரு பெருமான தேயிலை செலவாக காட்டுதல் இணைதல். ஒரு பெருமான தேயிலை உற்பத்தி கிரை கூட்டுல காட்டுதல் இணைதல். ஒரு வாடகை செலவா காட்டுதல் இணைதல். இரண்டாவது பாருங்க, இருப்புகளில் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல் இணைதல். ஓகே, எனவே மூன்றாவது ஆன்சர் ஏபிசி. ஆன்சர் நம்பர் 5வது. சரியா? ஆன்சர் நம்பர் 5வது. உங்களுக்கு ஆன்சரையும் சொல்லி தந்து மேலதிகமான விஷயம் சொல்லி தந்துட்டேன். முதல் 3 கேள்வியும் எல்லாருக்கும் கிளியர் ஆயிக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். 4வது. அடுத்த கேள்வி பாருங்க, 4வது. இறுதியில பாருங்க, இக்கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்வதற்கான மூல ஆவணங்களின் ஒழுங்கு வரிசை. எனவே மூல ஆவணம் கேட்கப்பட்டது. கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் டிரெக்டா போட்டுக்கணும். அப்ப தெளிவா ஒவ்வொரு கிளாஸும் சொல்லித்தாரேன். ஒரு மூல ஆவண கேள்வி வரும்போது முதலாவது நிறுவனத்துல இருப்பு என்னன்னு பார்க்கணும். இரண்டாவது உரிமையாளர் ரேட்லையா அல்லது வாடிக்கையாளர் ரேட்டான்னு பார்க்கணும். ஓகே, இதுல பாருங்க, அமலன் தனது தனிப்பட்ட சேமிப்பு பணம் ரூபாய் 5,00,000 தனது 20 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனத்தினையும் பாவித்து 1/4/2012 வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். அப்ப ஆரம்பத்தில் என்ன செய்யப்பட்டது? காசு மற்றும் நடைமுறை சொத்துக்களை பயன்படுத்தி மூலதனம் செய்யப்பட்டது. அப்ப கொடுக்கல் வாங்கல் நம்பர் 1 மூலதனம் இடப்படல். மூலதனம் காசு காசோலை பெருவனவு வருது. எனவே மூலதனம் இடப்பட்டா என்ன மூலாவணம்? பற்று சீட்டு. காசு வருது. எனவே பொதுவான கொடுக்கல் வாங்கல் முதலாவது காசு காசோலை பெருவனவு. எனவே மூலாவணம் போட்டுக்கோங்க, பற்று சீட்டு. அடுத்து தொடர்ந்து பாருங்க, வியாபாரம் உடனே ஆரம்பித்துள்ளார். தொடங்கிய முதல் மாதத்தில் வியாபார நிறுவனம் 3 லட்சத்துக்கு சரக்குகளை கடனுக்கு கொள்வனவு செய்தது. எனவே இருப்பு கடன் கொள்வனவு அல்லது பொருள் கடன் கொள்வனவு. இப்ப இருப்பு கடன் கொள்வனவு. எனவே பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். அடுத்தது பாருங்க, இவற்றுள் 50,000 பெறுமதியானவை குறைபாடுகள் இருந்ததால் திருப்பி அனுப்பப்பட்டன. உரிமையாளர் திருப்பி அனுப்புனா, நிறுவனம் திருப்பி அனுப்புனா வெளி திருப்பம் சொல்லுவோம். எனவே 3வது போட்டுக்கோங்க, வெளி திருப்பம். எனவே வெளி திருப்பத்துக்கு மூல ஆவணம் வரவுத்தாள். அடுத்து இறுதியா பாருங்க, இக்கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம். ஓகே, 3 கொடுக்கல் வாங்கல் தான் தரப்படுகிறது. எனவே கொடுக்கல் வாங்கலை ஆர்டர் பண்ணி நம்பர் பண்ணி தருவான், அல்லது ஆவணா போட்டு தருவான், அல்லது ABCD தருவான். அப்படி இல்லையா டேட் அடிப்படையில தருவான். மேலே உள்ள நிறைய பேப்பர் பார்த்து. அப்ப இந்த பேப்பர்ல பாருங்க, இலகுவான முறையில பந்தி அமைப்புல தரப்படுகிறது. இப்ப முதலாவது நாங்க என்ன செய்யணும்? அந்த கொடுக்கல் வாங்கலை தனியை பிரிச்சு எடுத்து ஆவணத்தை போடணும், மூலாவணம். எனவே கொடுக்கல் வாங்கல் மூலாவணம் மூலையீடு படிச்சுப்பீங்க. எனவே முதலாவது சொல்ல படிக்க ஒரு முதலீடு செய்யப்படுது, மூலதனம் இடப்படுது, காசு காசோலை பெறுவனவு. எனவே பற்று சீட்டு. இரண்டாவது இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். மூன்றாவது வெளித்திருப்பம் வரவுத்தாள். இந்த ஓர்டருக்கு அமையில இப்படி ஓர்டர் அடிப்படையில ஆன்சரை தெரிவு செய்யும். எனவே பார்த்துக் கொள்வோம். ஆன்சர் பற்றுச்சீட்டு பட்டியல், அதுதான் விலை பட்டியல் போடப்பட்டிக்கு. அடுத்தது பாருங்க, வரவுத்தாள். இதுல பாருங்க,
அமலன் தனது தனிப்பட்ட சேமிப்பு பணம் என்று சொல்லப்படி. எனவே இது உரிமையாளர் தனது தனிப்பட்ட சேமிப்பு பணத்தை பயன்படுத்தி தான் மோட்டார் வாகனத்தையும் காசையும் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார். எனவே இதுக்கு பற்று சீட்டு வருமா அல்லது நாட்குறிப்பு உறுதி சீட்டு வருமானு பார்க்கணும். நோமலா உரிமையாளர் பணத்தை முதலீடு செஞ்சு வணிகத்தை ஆரம்பிச்சா அது முதலீடுன்னு சொல்லுவோம். உரிமையாளர் தனது சொந்த பணத்தின் மூலம் ஏதாவது போட்டா மேலதிக மூலதனம்னு சொல்லுவோம். அமலன் தனது தனிப்பட்ட சேமிப்பு பணம் 5 லட்சத்தினையும் தனது 20 லட்சம் பெறுமதியான மோட்டார் வாகனத்தினையும் பாவித்து 1/4/2012 வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்துள்ளார். எனவே முதலாவதுக்கு மூலாவணம் பாருங்க. இங்க நோமலா உரிமையாளர் காசை போட்டா மூலதனம் சொல்லுவோம். ஆனா இதுல மென்ஷன் பண்ணி தந்தைக்கு அமலன் தனது தனிப்பட்ட சேமிப்பு பணம்னு சொல்லி. அப்ப உரிமையாளர் தனது சொந்த பணத்தின் மூலம் ஏதாவது மேற்கொண்டா அது மேலதிக மூலதனம். இதை தெளிவா விளைப்போம். அப்ப உரிமையாளர் தனது தனிப்பட்ட பணம்னு சொல்லி, இதுல கவனமா இல்லை. தனிப்பட்ட பணம்னு சொன்னா அது மேலதிக மூலதனமாக கருது. அப்ப மேலதிக மூலதனமாக கருதுனா முதலாவது கொடுக்கல் வாங்கல்னு சொல்றது மூலதனம் முதலீடு செய்யப்பட்டதுன்னு எடுக்கக்கூடாது. இது ஒரு மேலதிக மூலதனம் அப்படி கருதணும். எனவே மேலதிக மூலதனம் சொந்த பணத்தின் மூலம் செஞ்சா அதை நாங்க எங்க பதிவு செய்வோம்? நாட்குறிப்பேடு. எனவே மூலாவணம் பாருங்க, நாட்குறிப்பேட்டு கைச்சார். நல்ல கேள்வி ஒன்று. நாட்குறிப்பேட்டு கைச்சார்த்து அல்லது நாட்குறிப்பேட்டு உறுதி சீட்டு. எனவே இதுதான் முதலாவதுக்கு ஆன்சரா வரும். இதை கவனமா பார்த்துக்கோ. அப்ப இது வராது. அதுல மென்ஷன் பண்ணி தனிப்பட்ட சேமிப்பு பணம். அதனால முதலாவது உரிமையாளர் சொந்த பணத்தின் மூலம் ஒரு சொத்துக்களையோ காசையோ இட்டா அது மேலதிக மூலதனமாக கருதி நாங்க பொது நாளேட்டுல பதிவு செய்வோம். எனவே நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு முதலாவது. இரண்டாவது இருப்புக்கள் கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். மூன்றாவது வெளித்திருப்பம் வரவுத்தாள். எனவே ஓர்டருக்கு ஆன்சரை பார்த்தா நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு விலைப்பட்டியல் வரவுத்தாள் ஆன்சர் நம்பர் 1. தெளிவா பார்த்துக்கொள்ளணும். சரியா? அப்ப கேள்வியை ஒழுங்கா வாசிக்கணும். அமலன் தனது தனிப்பட்ட சேமிப்பணம்னு சொன்னதால அவரு சொந்த பணம்னு சொல்றதால அது பொது நாளேட்டுல பதிவு செய்யப்படும். எனவே நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு. மற்ற 2 இலகுவானது இருப்பு கடன் கொள்வனவு வெளித்திருப்பம் பட்டியல் வரவு தாள். எனவே ஆன்சர் நம்பர் 1. அடுத்த கேள்வி போகும். 5வது இலகுவான ஒரு விஷயம். சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மை தரப்பட்டிக்கு சிம்பிளா பதிவு செய்யலாம். அதுக்கு ஓல்ட் சிலபஸ் பேப்பர் மிக இலகுவானது. அதுல 1-2 மயக்கமா போடப்படும். மற்றபடி இலகுவான விஷயம். விரைவா நாங்க ஆன்சரை பார்த்து கொள்ளலாம். 5வது பார்ப்போம். கணக்கீட்டு சமன்பாடு. அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு தரப்படிக்கு சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை சா பொறுப்பு. அதுல மேல தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலாம் பதிவு செய்யணும். எனவே போட்டுக்கோங்க சொத்து சமன் உரிமை சா பொறுப்பு. இப்ப இதுல பாருங்க, சொத்து சமன் உரிமை சா பொறுப்புன்னு தான் நாங்க படிச்சுக்கிறோம். ஆனா பேப்பர்ல உங்களுக்கு சமன்பாடு எப்படி தாரணும் அந்த ஃபார்மட்ல போடணும். எனவே சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமையாண்மைன்னு தரப்படி அந்த அமைப்புல போட்டு கொடுப்போம். வியாபார நிறுவனம் ஒன்று ரூபாய் 2 லட்சம் பெறுமதியான சரக்குகளை 10% வியாபார கலையுடன் கடனுக்கு கொள்வனவு செய்தது. பாருங்க, ஒரே ஒரு கொடுக்கல் வாங்க. நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்த ராயல் காலேஜ் பேப்பர் 2020ஆம் ஆண்டு பேப்பர், 5ஆம் தவணை தொண்டமனார் பேப்பர், 4ஆம் தவணை தொண்டமனார் பேப்பர், 2012ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா வரும். நிறைய கொடுக்கல் வாங்கல் தரப்படும். இதுல பாருங்க ஒரே ஒரு கொடுக்கல் வாங்கல் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப கடன் கொள்வனவு இடம்பெறுது பட்டியல் விலை வியாபார கழிவுன்னு தந்துக்கிறான். எப்படி பதிவு செய்வதுன்னு கேட்டுக்கிறான். அப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன்.
வியாபார கழிவுன்னு சொல்றது கணக்குல பதிவில்ல. இத பட்டியல் விலையில மட்டும்தான் கழிக்கணும்னு சொல்லி தருகிறேன். பட்டியல் விலையில மட்டும்தான் கழிக்கணும். எனவே இதுல மொத்த பெறுமதி பாருங்க 2,00,000 பெறப்படி. அதுல 10% வியாபார கழிவுண்டா 20,000. அதை கழிச்சு வர 1,80,000 அதை தேறிய பெறுமதியை தான் கணக்குல பதிவு செய்யணும். இதை தெளிவா விளைவிக்கணும். மொத்தம் 2,00,000, அதுல வியாபார கழிவு 10%. வியாபார கழிவுக்கு கணக்குல பதிவில்ல, பட்டியல் விலையில கழிக்கணும். அப்படி கழிச்சு வர தேறிய பெறுமதி மட்டும்தான் கணக்குல பதிவு செய்யணும். எனவே 2,00,000க்கு 10% 20,000, அதை கழிச்சோம்னா 1,80,000. இருப்புக்கள் கடனுக்கு கொள்வனவு செய்யப்படுது. எப்படி பதிவு செய்வோம்? இலகுவானது. இருப்புக்கள் நிறுவனத்துக்குள்ள வரும். எனவே சொத்துல கூட்டுங்க 1,80,000. கடன் என்றா பொறுப்பு, கடன் கொடுத்தோர். எனவே பொறுப்புல கூட்டுங்க 1,80,000. எனவே சொத்து அதிகரிக்கும் 1,80,000, பொறுப்பு அதிகரிக்கும் 1,80,000. எனவே ஆன்சர் பார்த்துக் கொள்வோம். சொத்துக்கள் 1,80,000 அதிகரிக்கும், பொறுப்புகள் 1,80,000 அதிகரிக்கும். ஆன்சர் நம்பர் 1. பாருங்க எப்படி இலகுவா போடப்படும். 1 தொடக்கம் 5 முடிஞ்சு வேகமா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். ஆறாவது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் கடன்பட்டோருக்கு கொடுத்த கழிவினை பதிவு செய்வதற்கான சரியான நாட்குறிய பதிவு. ஓகே, கொடுத்த கழிவுக்கான பதிவு கேட்கப்படுது. ஆனா அவளுக்கு பந்தி அமைப்புல கேள்வி தரப்படி விற்பனை, பட்டியல் விலை, வியாபார கழிவு தரப்படி, காசு விற்பனை, கடன் விற்பனை, கீழே மேலதிக தகவல் தரப்படி. அது எல்லாத்தையும் உள்ளடக்கி கொடுத்த கழிவுக்கான சரியான இரட்டை பதிவு கொடுக்கணும். இலகுவான கேள்வி. சொல்லித்தர மெத்தட பாருங்க. ஆறாவது, கொடுத்த கழிவுக்கான சரியான இரட்டை பதிவு. முதலாவது பார்த்துக்கோங்க. கொடுத்த கழிவு, கொடுத்த கழிவுன்னு சொல்றது கடன் விற்பனையின் மூலம் உருவாகின்ற கடன் பட்டோரோட சம்பந்தமானது. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். கொடுத்த கழிவுண்டா கடன் பட்டோரிடமிருந்து பெற வேண்டிய பணம் விரைவாக பெற்றுக் கொள்ளப்படும் பொழுது அவர் தர வேண்டிய பணத்திலிருந்து குறிப்பிட்ட பெறுமதியான பணத்தை குறைத்து விடுறது அல்லது நீக்கிவிட்டு அதை கொடுத்த கழிவுன்னு சொல்லுவோம். அப்ப கடன் பட்டோரோட தொடர்பானது. அதாவது கடன் விற்பனை மட்டும்தான் வரும். எனவே இதுல பாருங்க, விற்பனை என்று தரப்பட்டிருக்குது. அதுல காசு விற்பனை நாங்க எடுக்கக்கூடாது, கடன் விற்பனை மட்டும்தான் எடுக்கணும். எனவே கடன் விற்பனையை முதலாவது பாருங்க. பெறுமதியை பாருங்க, தரப்பட்டிருக்குது 4,000. அந்த 4,000த்துல பட்டியல் விலை என்று சொல்றது 4,000. அதுல வியாபார கழிவு 5%. அப்ப தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். வியாபார கழிவானது பட்டியல் விலையில கழிக்கப்படும். அப்படி கழிக்கப்படுற பெறுமதி அந்த தேறிய பெறுமதி பட்டியல் விலை, வியாபார கழிவு கழிச்சு வர பட்டியல் விலை, அந்த கழிச்சு வர தேறிய பெறுமதிக்கு தான் காசு கழிவு பார்க்கணும். எனவே முதலாவது கொடுத்த கழிவுனா கடன் விற்பனை, அதுல வர கடன் பட்டோரோட தொடர்பானது. அப்ப கடன் விற்பனை 4,000 தரப்பட்டிக்கு வியாபார கழிவு கழிச்செடுக்கணும். அப்படி கழிச்சு வர தேறிய பெறுமதிக்கு தான் கொடுத்த கழிவு கணிப்பீடு செய்யணும். எனவே முதலாவது பட்டியல் விலையிலிருந்து வியாபார கழிவு கழிங்க. எனவே 100 தான் 4,000, 5% கண்டுபிடிக்கணும். அப்படிதான் 100க்கு 5% 4,000 போடுங்க. 2 தான். எனவே முதலாவது வியாபார கழிவு கண்டுபிடிங்க. 200. இந்த 200 பட்டியல் விலையிலிருந்து கழிங்க. கழிச்சோம்னா 3,800 தேறிய பெறுமதி. இந்த தேறிய பெறுமதிக்கு தான் என்ன செய்யணும்? கொடுத்த கழிவு, காசு கழிவை கண்டுபிடிக்கணும். இப்ப கீழே மேலதி தகவலை பாருங்க. வாடிக்கையாளர் விற்பனை தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் தமது தொகையினை கொடுத்து தீர்ப்பாராயின் அவருக்கு 5% காசு கழிவு கொடுக்கப்படுகிறது. கடன்பட்டோர் மீதிகளில் 50% இவ்வாறான கழிவுகள் மூலம் தீர்க்கப்பட்டுள்ளன என வியாபாரத்தின் பதிவேடுகளில் அறிய முடிகிறது. ஓகே, அப்ப என்ன சொல்லுகிறான்? இந்த 3,800 பெறுமதி இதுதான் உண்மையான அத கடன் விற்பனை. இதுல
இந்த 3800ல 50% பெறுமதி முழுவதும் என்ன செய்யப்படுதா? 15 நாட்களுக்குள்ள செலுத்தப்படுதா? அந்த 50% கொடுத்த கழிவு செய்யப்படணுமா? இதுதான் சொல்லப்படும். அப்ப முதலாவது 4000க்கு 5 வீதம் 200 கழிங்க 3800. அந்த 3800ல 50% சகல விடயங்களுக்கும் காசு கழிவு செய்யப்படுதா? இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப கண்டுபிடிச்ச 3800க்கு 50 வீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். எனவே 100 வீதம் தான் 3800 50 வீதம் 2ஆல பிரிச்சு விட்டா 1900. இந்த 1900க்கு இப்ப நாங்க காசு கழிவு கொடுத்த கழிவு பார்க்கிறோம். எனவே கொடுத்த கழிவு எப்படி? 1900க்கு 5 வீதம் பாருங்க. 100 தான் 1900 5 வீதம் கொடுத்த கழிவு டிரெக்டா வரும். எனவே கொடுத்த கழிவுடைய பெறுமதி 10 வீதம் தான் 190. அதுல அரைவாசி 95. 10 வீதம் தான் 190. அதுல அரைவாசி 95. எனவே கொடுத்த கழிவுக்கான ஆன்சர் 100 வீதம் தான் 1900 5 வீதம் 95,000. இப்படித்தான் நாங்க இலகுவா கண்டுபிடிக்கிறது. இதை தெளிவா விலையும் கொள்ளணும். சரியா? அப்ப கொடுத்த கழிவுனா கடன் விற்பனை கடன் பட்டோரோட தொடர்பானது. கடன் பட்டோர் பெறுமதி 4000 தரப்பட்டிக்கு 100ல 5 வீதம் கண்டுபிடிங்க. அதாவது 4000க்கு 5 வீதம்டா 200 வியாபார கழிவு. அதை கழிங்க 3800 தேறிய பெறுமதி. அதுல 50 வீதமானவை மட்டும்தான் கொடுத்த கழிவு கண்டுபிடிக்கணுமா? எனவே 3800க்கு 50 வீதம்டா 1900. அந்த 1900க்கு 5 வீதம்டா 95 கொடுத்த கழிவு. இப்ப இரட்டை பதிவை போட்டா சரி. எனவே இரட்டை பதிவை போடுங்க. கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஆன்சர் போட்டுக்கோங்க. 95,000 95,000. எனவே பேப்பர்ல பாருங்க. கொடுத்த கழிவு கணக்கு வரவு 95,000 கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 95,000. ஆன்சர் நம்பர் 2 எழுதிக்கோங்க. இப்படிதான் இலகுவான முறையில கண்டுபிடிக்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாத்துக்கோங்க. 7வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பாக சரியான கூற்று கேட்கப்பட்டது. முதலாவது கட்டுப்பாட்டு கணக்கு. அதுல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு கண்ட்ரோல் அக்கௌண்ட் சொல்லுவோம். கட்டுப்பாட்டு கணக்கு என்ன? அதாவது கடனுக்கு கொள்வனவு செய்தல் தொடர்பான சகல விடயங்களும் பதிவு செய்வோம் கடன் கொடுத்தோர். அப்ப கடன் கொள்வனவு தொடர்பான தனித்தனி விடயங்களை மொத்தமாக உள்ளடக்கி பொது பேரேட்ல தயாரிச்சா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. கடன் கொடுத்தோர் கடன் கொள்வனவு தொடர்பான சகல தனிப்பட்ட விடயங்களையும் மொத்தமாக உள்ளடக்கி பொது பேரேட்டில் தயாரிச்சா அது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இது மொத்தமா பதிவு செய்யறது. இப்ப இது தொடர்பான கூற்றுகள் தரப்பட்டிக்கு சரியானதா பார்ப்போம். மொத்தம் 5 கூற்றுகள் தரப்படி. முதலாவது பாருங்க, கட்டுப்பாட்டு கணக்கானது ஒவ்வொரு கடன் கொடுத்தோரும் பராமரிக்கப்படும். தம்பி தனித்தனியா பதிவு செய்யப்படும் சொல்லிக்க, இது பிழையானது. தனித்தனியா பதிவு செய்யப்பட்டா இது துணை பேரேடு. எனவே முதலாவது ஆன்சர் பிழை. துணை பேரேடு வரும், கடன் கொடுத்தோர் பேரேடு வரும். இரண்டாவது
எல்லா கொள்வனவுகளும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படும். பிழை. எல்லா கொள்வனவும் வராது. இருப்பு கடன் கொள்வனவு மட்டும்தான் வரும். இருப்பு கடன் கொள்வனவு மட்டும்தான் வரும். அடுத்து மூன்றாவது பாருங்க, கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையானது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படும். எனவே சரி. கொள்வனவு நாளேட்டின் மொத்த பெறுமதி கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படும். எனவே கூற்று சரி. மூன்றாவது. அடுத்து நான்காவது பாருங்க, கடன் கொடுத்தோரிடம் பெற்ற கழிவானது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படுவதில்லை. நான்காவது சொல்லப்படுறது பிழை. பெற்ற கழிவு கட்டாயம் பதிவு செய்யணும். இங்க பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கா. எனவே பிழை. அடுத்தது பாருங்க, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கானது கடன் கொடுத்தோர் பேரேட்டில் பராமரிக்கப்படும். பிழை. கடன் கொடுத்தோர் பேரேட்டில் அது வராது. இது பொது பேரேட்டில் வரும். எனவே அஞ்சாவது பிழை. எனவே தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குண்டா கடன் கொள்வனவுகள்ற தனித்தனி பெறுமதி அதுல மொத்த பெறுமதியை கண்டுபிடிச்சி பொது பீரியட்ல தயாரிச்சா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இதுல 5 கூற்றுகள் தரப்பட்டிக்கு சரியா பிள்ளைன்னு பாக்குறோம். முதலாவது, கட்டுப்பாட்டு கணக்கானது ஒவ்வொரு கடன் கொடுத்தோரும் பராமரிக்கப்படும். தனித்தனியை பதிவு செஞ்சா அது வராது. அது துணை பேரேடு, கடன் கொடுத்தோர் பேரேடு என்று சொல்லுவோம். எனவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது பாருங்க, எல்லா கொள்வனவும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதியப்படும்னா எல்லாம் வராது. இருப்பு கடன் கொள்வனவு மட்டும்தான் வரும். எனவே இரண்டாவது பிழை. அடுத்து மூன்றாவது பாருங்க, கொள்வனவு நாளேட்டின் மொத்த தொகையானது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படும். சரி. கொள்வனவு கணக்கு வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே ஆன்சர் நம்பர் 3 ஏழாவது. அடுத்து நான்காவது பாருங்க, கடன் கொடுத்தோரிடம் பெற்ற கழிவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் பதிவு செய்யப்படவில்லை. பிழை. பெற்ற கழிவு பதிவு செய்யப்படணும். எனவே நான்காவது பதிவு செய்யப்படவில்லை என்று சொன்னதால வராது. அஞ்சாவது, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கானது கடன் கொடுத்தோர் பீரியடில் பராமரிக்கப்படும். பிழை. பொது பீரியடில் பராமரிக்கப்படும். எனவே ஏழாவது ஆன்சர் மூன்றாவது. இப்படி உங்களுக்கு கூற்று கேள்வி வார சந்தர்ப்பத்துல மிக கவனமா இருந்து கொள்ளணும். கூற்றுகளை சரியா வாசிச்சு மிக பொருத்தமான ஆன்சரை தெரிவு செய்யணும். சரியா? இது இலகுவான கேள்வி மருத்துவங்களுக்கு விளங்கும். ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட். சரியா ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 8வது 9வது. இதுல பாருங்க, வங்கி இணக்க கூற்றோட தொடர்பான கேள்வி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வங்கி இணக்க கூற்றுல நாங்க 3 கணக்கு செய்வோம். திருத்த முன் கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்த முன் காசு கட்டுப்பாட்டு கணக்கு. திருத்திய காசு கட்டுப்பாட்டு கணக்கு, வங்கி இணக்க கூற்று. இப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி 2ஆ பிரிச்சு தந்திக்கிறான். மார்ச் பிப்ரவரி 31/3/2013, 28/2/2013 தந்திக்கிறான். இப்ப இதுல 8வது கேள்வி 28/2/2013 வங்கி கணக்கின் சீராக்கிய மீதி திருத்திய காசு மீதி கேட்டுக்கிறான். இரண்டாவது 31/3/2013 உள்ளவாறான வங்கி கூற்று மீதி கேட்டுக்கிறான். எனவே போட்டுக்கொள்வோம் 8வது 9வது. 8வது கேள்வி திருத்திய காசு மீதி, 9வது கேள்வி வங்கி கூற்று மீதி. அப்ப நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுண்டா, முதலாவது பாருங்க, கேட்கப்பட்ட டேட்டா பாருங்க. 28/3/2013 திருத்திய காசு மீதி கேட்டுக்கிறான். அப்ப திருத்திய காசு மீதின்னு சொல்றது 2 கணக்கினூடாக கண்டுபிடிக்கலாம். முதலாவது வங்கி இணக்க கூற்றினூடாக கீழிருந்து வந்து கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லையா திருத்திய காசு மீதியை போட்டு கண்டுபிடிக்கலாம். இதுல பாருங்க, வங்கி கூற்றின்படி வங்கி கூற்று மீதி தரப்பட்டிக்கு 2013/2/28 வங்கி கூற்று மீதி தரப்பட்டிருந்தால் கட்டாயம் வங்கி இணக்க கூற்று செஞ்சு கீழே இருந்து வந்துதான் திருத்திய மீதியை கண்டுபிடிக்கணும். எனவே இதுக்கு முதலாவது ஃபார்மட் வங்கி இணக்க கூற்று அடிக்கணும். போட்டுக்கோங்க, வங்கி இணக்க கூற்று. ஏன் தம்பி வங்கி இணக்க கூற்று அடிச்சு செய்யறோம்? வங்கி கூற்று டிரெக்டா தந்திக்கிறான். எனவே கீழே இருந்து வரணும். எனவே வங்கி இணக்க கூற்றுல ஃபார்மட்டை போட்டுக்கோங்க. ஆரம்பத்துல திருத்திய காசு கூட்டணும் மாற்றப்படாத காசோலை கழிக்கணும் வசூலிக்கப்படாத காசோலை. இறுதியில வாரது வங்கி கூற்று மீதி. அடுத்தது பாருங்க,
இந்த திருத்திய காசு மீதி நமக்கு தெரியாது. திருத்திய காசு மீதிண்டா பிப்ரவரியில் உள்ள இறுதி மீதி, அந்த மீதி நமக்கு தெரியாது. விளங்குதா? உங்களுக்கு 2ஆம் மாதம் 28ல தான் வங்கி கூட்டு மீதி கேட்டீங்க. அப்ப 2ஆம் மாதம் 28ல திருத்திய காசு மீதி தேவை. அந்த திருத்திய காசு மீதி நமக்கு தெரியாது. அப்ப ஆரம்ப காசு கணக்கு செஞ்சு திருத்திய காசு மீதியை கண்டுபிடிச்சு போடணும். எனவே போட்டுக்கோங்க. ஆரம்பத்துல காசு கணக்கு போடணும். காசு கணக்குல வரவுல மீதி, நிலையான கட்டளை பெறுவனவு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, காசு கட்டில் இடம்பெற்ற தவறு. திருத்திய காசு கணக்கு செய்யணும். 2ஆம் மாதம் 28ல உள்ள திருத்திய காசு மீதி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படி திருத்திய காசு மீதி கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஒண்ணு திருத்திய காசு கணக்கினூடாக கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லையா வங்கி கூட்டினூடாக கண்டுபிடிக்கலாம். 2 முறையிலையும் சொல்லித்தாரு. இதுல பாருங்க, உங்களுக்கு டிரெக்டா வங்கி கூற்று மீதி தந்திக்கிறான். அடுத்தது அப்படி வங்கி கூற்று மீதி தந்தா நாங்க என்ன செய்யணும்? வங்கி இணக்க கூற்றினூடாக தான் கண்டுபிடிக்கணும். அதனால வங்கி இணக்க கூற்று போட்டிக்கிறோம். திருத்திய காசு, மாற்றப்படாத காசோலை கூட்டும், காசோலை கழிப்போம். இதுல வங்கி கூற்று மீதி போடுவோம். இப்ப கீழே இருந்து போகணும். ஓகே, இப்ப நாங்க பதிவு செய்வோம். இதுல பாருங்க 2/28ல தரப்பட்ட தரவு மட்டும்தான் பார்க்கணும். 3ஆம் மாதம் தேவையில்லை. நமக்கு கேட்டது 2ஆம் மாசம் 28க்குள்ள திருத்திய காசு மீதி. எனவே வங்கி கூற்று மீதி 2ஆம் மாதம் 28ல தரப்பட்ட 245, அதாக கீழே போடும். அடுத்து நமக்கு தேவையானது மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை மட்டும். எனவே இதுல பாருங்க, வங்கியில் வைப்பு செய்த காசோலை, வழங்கிய காசோலை தரப்படி. அடுத்து கீழே வைப்பிலிட்ட காசோலைகளில் வசூலிக்கப்பட்டவை, கொடுப்பனவுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை. தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. மொத்தம் காசு பெருமளவு நாளத்துல 2 விஷயம் நீக்கி, வசூலிக்கப்படாதது, வசூலிக்கப்பட்டது. காசு கொடுப்பனவுல 2 விஷயம் நீக்கி, மாற்றப்படாத காசோலை, மாற்றப்பட்ட காசோலை. அப்ப இதுல பாருங்க தெளிவா தந்திக்கிறான். மேல வைப்பு செஞ்ச காசோலை மொத்தம் 1000. அதுல வசூலிக்கப்பட்டதுன்னு கீழே தந்திக்கிறான் 900. வசூலிக்கப்படாதது 100. இப்படி கண்டுபிடிக்கணும். மொத்தம் வைப்புண்டா காசு பெறுவனவு, அதுல வசூலிக்கப்படாத 900, வசூலிக்கப்படாதது 100. இரண்டாவது வழங்கிய காசோலை பாருங்க 600. அதுல மாற்றப்பட்டதுக்கு அவனே 600 தந்தா, மாற்றப்படாத காசோலை ஒண்ணும் இல்லை, 0. மாற்றப்படாத காசோலை 0. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். எனவே வங்கியினை கூற்று அடிச்சிட்டோம். இறுதியில 245 போட்டோம். மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை கண்டுபிடிக்கணும். மொத்த காசு பெறுவனவுல வசூலிக்கப்பட்டது, வசூலிக்கப்படாத காணப்படும். மொத்த காசு கொடுப்பனவுல மாற்றப்பட்டது, மாற்றப்படாத காணப்படும். இப்ப இதுல மொத்த காசு பெறணும். வைப்பு செய்யப்பட்ட காசோலை பிப்ரவரியில பாருங்க 900. கீழே பாருங்க 600 வசூலிக்கப்பட்டதுன்னா வசூலிக்கப்படாது 100. சாரி, 1000 900 100. வைப்பு செய்த காசோலை 1000. அதுல வசூலிக்கப்பட்ட காசோலை 900 100. அடுத்தது பாருங்க, வழங்கிய காசோலை 600. ஓகே, முதலாவது மார்ச் மாதம் 2013 தரப்படிக்கு, 2வது பிப்ரவரி மாதம் தரப்படிக்கு. நம்ம கேட்கப்பட்ட கேள்வி பிப்ரவரி மட்டும். அப்ப பிப்ரவரியை மட்டும் தான் பார்க்கணும். சரியா? பிப்ரவரியை மட்டும் தான் பார்க்கணும். இதுல பாருங்க, பிப்ரவரி மாதத்துல 2013 பிப்ரவரியில மொத்தம் காசு பெருமளவு தரப்படிக்கு 900. அதுல வசூலிக்கப்பட்டது 900. அப்போ வசூலிக்கப்படாத காசோலை இல்ல. இது முதலாவது. சரியா? பிப்ரவரி வச்சுதான் பார்க்கணும், மார்ச்சே இல்லை.
இப்போ வைப்பு செஞ்சது 900, அதுல வசூலிக்கப்பட்டது 900னா ஒண்ணும் இல்ல, வசூலிக்கப்படாது. அடுத்து மாற்றப்படாத பாப்போம். மொத்தம் பாருங்க, வழங்கிய காசோலை 600, 600 வழங்கிய காசோலை, அதுல மாற்றப்பட்டதுல 500 தந்திக்கிறான். எனவே மாற்றப்படாது 100. இதை தெளிவா விளைவிக்கும். சரியா? மொத்தம் 900, அதுல வசூலிக்கப்பட்டது 900னா முதலாவது வசூலிக்கப்படாது இல்ல 0. அடுத்து வழங்கிய காசோலை 600, அதுல மாற்றப்பட்டது 500னா மாற்றப்படாது 100. இப்ப மாற்றப்படாதது கூட போடும், வசூலிக்கப்படாத ஒண்ணும் இல்லை. இப்ப கீழே இருந்து போனா திருத்திய காசு மீதி வரும். எப்படி? கீழே இருந்து போனா கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். எனவே 245ல கூட்டப்படுவது, எனவே கழிச்சோம்னா திருத்திய காசு 1,45,000. முதலாவது காசு. எனவே 245 வங்கி கூற்று மீதி, மாற்றப்படாத காசோலை 100. கீழே இருந்து போனா கழிக்கப்படுறது கூட்டப்படும், கூட்டப்படுறது கழிக்கப்படும். 245ல 100 போனா 145 திருத்திய காசு மீதி. அப்படி இல்லையா? திருத்திய காசு கணக்கு மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது? திருத்திய காசு கணக்கின் மூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. அடுத்த மெத்தட். இதுல தந்துகிறான் வங்கி கணக்கு மீதி, ஆரம்ப மீதி தந்துகிறான் 100. எனவே ஆரம்பத்துல மீதி போடுங்க 100. சரியா? இதுல நாங்க என்ன செய்யணும்? விடுபடல்கள் வழுக்களை பதிவு செய்யணும். வரவுல நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெருமனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை. செலவுல நிலையான கட்டளை கொடுப்பனவு, வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, வங்கி அறவீடுகள் எல்லாம் பதிவு செய்யணும். இதுல பாருங்க, வங்கியில் நேரடியாக பெற்ற வட்டி வருமானம் 50. எனவே நேரடியா பெற்றா வட்டி வருமானம் போடுங்க 50. திருத்திய காசுல வரவு. அடுத்தது வங்கி கட்டணம் 5. எனவே செலவுல போடுங்க வங்கி கட்டணம் 5. இப்ப கூட்டி எடுத்தோம்னா திருத்திய காசு மீதி வரும். மொத்தம் 150, 150, 5 போனா 145 திருத்திய காசு மீதி. அப்ப ரெண்டும் பாருங்க சமனா வரும். அப்ப இதுல காசு கணக்கு மீதியும் தந்துக்கிறான், வங்கி கூட்டு மீதியும் தந்துக்கிறான். இப்ப திருத்திய காசு கணக்கின் ஊடாக கண்டுபிடிக்கலாம், வங்கின கூட்டின் ஊடாக கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் தெளிவா விளைவிக்கும். எனவே 8வது ஆன்சர் 1,45,000 முதலாவது. இதை வேகமா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது கேள்விக்கு போவோம். மார்ச் 31ல உள்ள வங்கி கூற்று மீதி. மார்ச் கணக்கு பார்ப்போம். ஓகே, வங்கி கூற்று மீது என்ன செய்யுது? வங்கி கூற்று மீதுன்னு கேட்டா கட்டாயம் வங்கி இணக்க கூற்று செஞ்சே ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், வங்கி இணக்க கூற்று. அப்படி இல்லாட்டி வங்கி கூற்று செய்யணும். இதுல வங்கி இணக்க கூற்று செய்யணும். வங்கி இணக்க கூற்றுன்னு போடும். வங்கி இணக்க கூற்றுல முதலாவது திருத்திய காசு மீதி கூட்டணும், மாற்றப்படாத காசோலை, கழிக்கணும், வசூலிக்கப்படாத காசு. இப்ப திருத்திய காசு மீதி தெரியுமா? பாருங்க, திருத்திய காசு மீதி தெரியாது. திருத்திய காசு மீதியை கண்டுபிடிச்சு போட்டு வங்கி இணக்க கூற்ற செய்யணும். அப்போ ஒரு செய்முறையில திருத்திய காசு மீதி கட்டாயம் செஞ்சு கண்டுபிடிச்சுதான் போடணும். திருத்திய காசு கணக்கு போடுங்க. நார்மலா திருத்திய காசு கணக்கு கண்டுபிடிப்போம். முதலாவது காசு மீதி தந்திக்கிறான், வரவுல போடுங்க 395 ஆரம்ப மீதி. அடுத்தது விடுபடல போடணும். இதுல ரெண்டு விஷயம் தான் தரப்படி, வட்டி வருமானம் பெற்றது இல்ல. அடுத்தது வங்கி கட்டணம் மட்டும் தரப்படி, எனவே செலவுல போடுங்க வங்கி கட்டணம் 10. கூட்டி எடுத்தோம்னா திருத்திய மீதி வரும் 395, 395. மீதி வந்தது 385. சரியா? இதெல்லாம் திருத்திய காசு மீதி கண்டுபிடிக்கணும். எனவே ஆரம்ப மீதி காசு மீதி தந்தா காசு மீதி போடணும். வரவுல வட்டி வருமானம் இல்ல, வங்கி கட்டணம் மட்டும்தான் கழிச்சோம்னா 385. அதை திருத்திய மீதியில முதலாவது போடுங்க 385. இப்போ மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசுலையை கண்டுபிடிக்கணும். மேல நாங்க கண்டுபிடிச்சா அதே மெத்தட்ல கண்டுபிடிப்போம். அதாவது மார்ச்சை மட்டும் பார்ப்போம். எனவே மார்ச்சுக்கு வாங்க. மார்ச்ல மொத்த காசு பெறுவனவு பாருங்க, வசூலிக்கப்பட்டதை கழிச்சோம்னா வசூலிக்கப்படாது வரும். மொத்த காசு கொடுப்பனவு பாருங்க, மாற்றப்பட்டதை போட்டோம்னா மாற்றப்படாது வரும். சிம்பிளானது. எனவே மொத்தம் பாருங்க, மார்ச்ல 1000 தரப்பட்டிக்கு வைப்பு செஞ்சது. இதுல வசூலிக்கப்பட்டது கீழே தந்திக்கிறான் 750.
எனவே 1750 போனா வசூலிக்கப்படாத காசோலை 250. முதலாவது கண்டுபிடிச்சு. இரண்டாவது பாருங்க, வழங்கிய காசோலை கொடுப்பனவு மொத்தம் 750. அதுல மாற்றப்பட்ட காசோலை அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை 600. எனவே மாற்றப்படாத காசோலை எனவே மாற்றப்படாத காசோலை தரப்படும். பாருங்க, 150. சரியா? இதுல ஒரு விஷயம் விலையும் கொள்ளணும், ட்ரிக்ஸா பார்த்து கொள்ளணும். 750 மொத்தம், அதுல 600ண்டா 150 தான் வரணும். ஆனா தெளிவா விலையும் கொள்ளணும். இதுல பாருங்க, பிப்ரவரி மாதம் மாற்றப்படாத காசோலை 100 தரப்படி. பிப்ரவரி மாதம் மாற்றப்படாத காசோலை 100 தரப்படி. அந்த மாற்றப்படாத காசோலையானது அடுத்த மாதம் மாற்றப்படும். பிப்ரவரி மாத மாற்றப்படாத காசோலையானது அடுத்த மாதம் மாற்றப்படும். இப்ப பிப்ரவரி மாதத்தில் சமர்ப்பிக்கப்படாத காசோலைகள் மார்ச் மாதத்தில் சமர்ப்பிக்கப்படும், மாற்றப்படும். அப்ப மொத்தம் தரப்படிக்கு பாருங்க 750 தானே. அந்த 750 கூட தம்பி பிப்ரவரி மாத 100 காணப்படுது. பிப்ரவரி மாதம் 100 காணப்படுது. அப்ப உண்மையா மார்ச் மாதம் மொத்த காசு கொடுப்பனவு எவ்வளவு? அந்த 100 உள்ளுக உள்ளடங்கித்தான் 750 காணப்பட்டா உண்மையாக பிப்ரவரி மாத வழங்கிய காசோலை எவ்வளவு? 750. அதுல சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை 600 தரப்படுது. அப்ப போன மாத காசோலைகள் அனைத்தும் அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்படும். எனவே 600 தரப்பட்ட மொத்தத்துக்குள்ள 100 காணப்பட்டா உண்மையாக மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டது 500. இதை தெளிவா விளைக்கணும். வங்கி கூற்று பாடத்துல போன மாதம் மாற்றப்படாத காசோலை அடுத்த மாதம் மாற்றப்படும், போன மாதம் வசூலிக்கப்படாத காசோலை அடுத்த மாதம் வசூலிக்கப்படும். எனவே மொத்தம் 750 சரி. அதுல போன மாதம் 100 கண்டுபிடிச்சோமே, இந்த 100 அடுத்த மாதம் சமர்ப்பிக்கப்படும், மாற்றப்படும். இது தந்திக்கிறான் பேப்பர்லயே. இப்படி தரப்படலாட்டி நம்ம அப்படித்தான் எடுக்கணும். அதன் அடிப்படையில 600 சொல்லப்பட்டுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த 600க்குள்ள போன மாதம் 100 நீக்கி நமக்கு இந்த மாதத்துக்குள்ள இது மட்டும்தான் தேவை. அப்ப உண்மையாக சமர்ப்பிக்கப்பட்டது 500. எனவே மொத்தம் 750. அதுல 500 இந்த மாதம் மாற்றப்பட்டதுடா, மாற்றப்படாது 250. இதை தெளிவா விலை கொள்ளணும். நிறைய பேர் 150 டிரெக்டா எடுப்பீங்க. அதுக்குதான் டைம் எடுத்து சொல்லித்தாங்க. எனவே 250. எனவே இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். வசூலிக்கப்படாது 250, மாற்றப்படாது 250. இப்ப பாருங்க, 385 திருத்தியது, கூட்டுவம் 250, கழிப்பம் 250. எனவே ரெண்டு முறை பெறுமதி. எனவே தாக்கம் 0. எனவே வங்கி கூற்று மீதி 385. இது கிளியரா? இதை தெளிவா விளைவிக்கோங்க. எனவே 8வது ஆன்சர் 145, 9வது ஆன்சர் 385. எனவே ஆன்சர் நம்பர் 4. 8வது 9வது கேள்வி இலகுவான கேள்விதான், கொஞ்சம் மயக்கமா போடப்படுகிறது, கொஞ்சம் ட்ரிக்ஸா போடப்படுகிறது. இதை தெளிவா விலையும் கொள்ளணும். சரிதானே? அப்ப நாங்க 2வதுல பார்த்ததுல போன மாதம் மாற்றப்படாத காசோலை அடுத்த மாதம் மாற்றப்படும் தானே ஓட்டோவா. அதனாலதான் மொத்தம் வைப்பு அதாவது வழங்கியது 750. அதுல மாற்றப்பட்டது 600ல போன மாதம் 100 காணப்படுது தம்பி. அதனாலதான் 600ல 100 கழிச்சு இந்த மாதம் 500 மாற்றப்பட்டதுல எடுத்து 750ல உண்மையா மாற்றப்பட்டது 500 போனா மாற்றப்படாது 250 எடுத்து கணக்கு செய்யறோம். அதன் அடிப்படையில வங்கி கூற்று மீதி 385. ரெண்டையும் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி பாருங்க, 10வது. பின்வருவனவற்றுள் இது நிதி கூற்றுக்களை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தல்
சட்டத்தின்படி விதிக்கூட்டுகளின் முக்கிய பண்பு சார் குணாதிசயங்களை கருதுகிறது. ஓகே, 11 படிச்சோம். நிதிக்கூட்டுகளை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தல் சட்டம். கணக்கிட்ட என்ன கரு சட்டத்துக்கு அமையும். அடிப்படை பண்பு விருத்தி செய்யக்கூடிய பண்பு. இப்ப ஓல்ட் சிலபஸ்லயும் கேட்கப்பட்டிக்கு தொடர்ச்சியா உங்களுக்கு பேப்பர்ல வரக்கூடியது பார்த்துக்கொள்வோம். பத்தாவது போட்டுக்கோங்க. கணக்கிட்டு என்ன கரு சட்டத்துக்கு அமையும். நிதி தகவல்களின் பண்புகள் அல்லது கணக்கீட்டு தகவல்களின் பண்புகள் குணாதிசயம்னு சொல்லுவோம். நிதி தகவல்ற பண்பு அல்லது குணாதிசயம். நிதி தகவல்ற பண்புகளை ரெண்டா பிரிப்போம். அடிப்படை பண்புகள், விருத்தி செய்யக்கூடிய பண்புகள் அல்லது மேம்படுத்தக்கூடிய பண்புகள். முதலாவது அடிப்படை பண்பு, இரண்டாவது விருத்தி செய்யக்கூடிய அல்லது மேம்படுத்தக்கூடிய பண்புகள். அடிப்படை பண்புல பாருங்க, ரெண்டு விஷயம் வரும். பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். நோட் பண்ணிக்கோங்க. பொருத்தமான தன்மை, உண்மையான பிரதிநிதித்துவம். இரண்டாவது விருத்தி செய்யக்கூடிய பண்பு அல்லது மேம்படுத்தக்கூடிய பண்பு. அதுல 4 விஷயம் வரும், நோட் பண்ணிக்கொள்வோம். முதலாவது விளங்கிக் கொள்ளக்கூடியது, இரண்டாவது சான்றுபடுத்தக்கூடியது அல்லது உறுதிப்படுத்தக்கூடியது. அடுத்து மூன்றாவது பாருங்க, ஒப்பிடக்கூடிய தன்மை அல்லது ஒப்பிடக்கூடியது. அடுத்து இறுதியா காலம் அல்லது நேரம் தவறாமை. அப்ப கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துக்கு அமைய, புதிதாக மாற்றப்பட்ட கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டத்துக்கு அமைய நிதி தகவல்களின் பண்புகள் அல்லது குணாதிசயம் இரண்டாக வகைப்படுத்தப்படும். அடிப்படை பண்புகள், விருத்தி செய்யக்கூடிய பண்புகள். அடிப்படை பண்புல 2 வாரம் பொருத்தமான தன்மை அல்லது பொருத்தப்பாடு, உண்மையான பிரதிநிதித்துவம். இதுல பொருத்தமான தன்மைக்கு பொருத்தப்பாடுன்னு சொல்லப்படும், அதையும் நோட் பண்ண. விருத்தி செய்யக்கூடிய பண்பு அல்லது மேம்படுத்தக்கூடிய பண்பு 4. விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, சான்றுபடுத்தக்கூடியது அல்லது உறுதிப்படுத்தக்கூடியது, ஒப்பிடக்கூடிய தன்மை அல்லது ஒப்பிடக்கூடியது, காலம் அல்லது நேரம் தவறாகும். இது உங்களுக்கு நியூ சிலபஸ்ல அடிக்கடி வர கேள்வி, கட்டாயம் படிச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு வரும். இப்ப இதுல கேட்கப்பட்ட கேள்வி அடிப்படை பண்பும் கேட்கையில, விருத்தி செய்யக்கூடிய பண்பும் கேட்கையில. பொதுவா கேட்கப்பட்டீங்க அந்த கணக்கெட்டு தகவல், நிதி தகவல்ல பண்பு, முக்கியமான பண்பு கேட்டீங்க. அப்ப பொதுவா தான் கேட்டீங்க. எனவே முக்கியமான பண்புன்னு கேட்டீங்க. அப்ப முக்கியமான பண்புன்னு சொல்றது என்ன? அடிப்படை பண்பு. இதை தெளிவா விளைவிப்போம். போல்ட் பண்ணி தந்துக்கிறான். முக்கியமான பண்பு தான் அடிப்படை பண்பு. எனவே ஆன்சர் என்ன வரும்? பொருத்தமான தன்மையும் உண்மையான பிரதிநிதித்துவமும் வரும். அதான் அடிப்படை பண்பு. அடுத்தது செய்யக்கூடிய பண்புல அது 4 வரும். பின்வருவனவற்றுள் எது நிதி கூட்டுகளை தயாரித்தல் மற்றும் சமர்ப்பித்தல் சட்டத்தின்படி நிதி கூட்டுகளின் முக்கிய பண்புசார் குணாதிசயங்களாக கருதப்படாது. ஓகே, இப்ப இதுல பாருங்க, உங்களுக்கு அடிப்படை பண்பு, செய்யக்கூடிய பண்பு கேட்க இல்ல, சும்மா பொதுவா முக்கியமான பண்புன்னு கேட்டா இதுல எந்த பண்பும் ஆன்சரா கொடுக்கலாம். பொதுவா தான் கேட்கப்படுது. முக்கியமான பண்புண்டா அடிப்படை பண்பும் செய்யக்கூடிய பண்பும் பொதுவா கேட்கப்பட்டதால இந்த 6 ஆன்சர்ல எது வந்தாலும் கொடுக்கலாம். இதை தெளிவா விளைவிப்போம். எனவே மொத்தம் 4 தரப்பட்டிக்கு சரியா கிடையாது பார்ப்போம். ஏபிசிடி. அடிப்படை பண்புன்னு கேட்கையில, வெற்றி செய்யக்கூடிய பண்புன்னு கேட்கையில, பொதுவா முக்கியமான பண்புன்னு கேட்டதால இதுல அடிப்படை பண்பு ஆன்சரா கொடுக்கலாம், வெற்றி செய்யக்கூடிய பண்பு ஆன்சரா கொடுக்கலாம். எனவே ஏ பொருத்தப்பாடு, எனவே சரி, அது ஒரு பண்பு. அடுத்து பி விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை, விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை, அதுவும் சரி, அதுவும் ஒரு பண்பு. முன்னெச்சரிக்கை பண்பு இல்ல, வராது.
அடுத்து டிய பாருங்க, முக்கியத்துவத்தன்மை, அதுவும் வராது. எனவே ஆன்சர் ஏபி. பொருத்தப்பாடுன்ற அடிப்படை பண்பு விளங்கிக் கொள்ளக்கூடியதுண்டா வீழ்ச்சி செய்யக்கூடிய பண்பு. அப்ப கேட்கப்பட்ட கேள்வி தெளிவா விளங்கிக் கொள்ளணும். முக்கியமான பண்புன்னு சொல்றதால அடிப்படை பண்புன்னு எடுத்துடக்கூடாது. பொதுவா இங்க பண்புன்னு கேட்டதால இந்த அடிப்படை பண்பு விளை செய்யக்கூடிய பண்புல ஏதோ ஒரு ஆன்சரை தெரிவு செய்யலாம். அதன் அடிப்படையில மொத்தம் 6, 2 அடிப்படை 2 விளை செய்யக்கூடியது. நார்மலா கேட்டதால எந்த பண்பு வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம், ஏபி. எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க. முதலாவது இது உங்களுக்கு அடிக்கடி கேள்வி வருது, பார்ட் 1ல தெளிவா படிச்சு கொள்ளுங்க. 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் தெளிவா படிச்சுட்டோம். இதெல்லாம் கிளியர் ஆண்டு செட்ல போட்டுக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். இலகுவான கேள்வி. 11வது 31/2013 முடிவடைந்த மாதத்துக்கான விற்பனை கிரயம் உள்ளவாறான சரக்கிருப்பு தொடர்ச்சியா சொல்லித்தாரு. FIFO WSC அடிப்படையாக கொண்டு எப்படி நாங்க விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கிறது, எப்படி நாங்க இறுதி இருப்பு கண்டுபிடிக்கிறது, இலகுவான ஒரு மெத்தட். மேலதிகமான பயிற்சி பார்க்கிறோம். இப்ப கேள்வியை பார்த்து பயப்படக்கூடாது, இது தொடர்ச்சியா படிக்கிற விஷயம். அப்ப முதலாவது கேட்டீங்கன்னா விற்பனை கிரயம், 2வது சரக்கிருப்பு. 11வது விற்பனை கிரயம், 2வது இறுதியில் உள்ள சரக்கிருப்பு. சரக்கிருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது, சமன்பாடு சொல்லி தந்துகிறேன். மொத்த இருப்புகளின் பெறுமதி, மொத்த இருப்புட பெறுமதியில இருந்து விற்பனை கிரயம் விநியோக கிரயத்தை கழிச்சா இறுதியில வர்றது இறுதி இருப்பு. அப்படி இல்லையா இறுதியில காணப்படக்கூடிய இருப்புகள எண்ணிக்கையால அந்த இருப்புட பெறுமதியை பெருக்கி விட்டா இறுதி இருப்புட மொத்த பெறுமதி வரும். அந்த விலையினால பெருக்கி விட்டா இருப்புட மொத்த பெறுமதி வரும், இலகுவானது. அப்ப இருப்புகளின் மொத்த பெறுமதியில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சா இருப்பின் பெறுமதி வரும். அப்படி இல்லையா இறுதியில காணப்படக்கூடிய இருப்புகள எண்ணிக்கையை இருப்புட விலையால பெருக்கி விட்டா இறுதி இருப்பு வரும். விற்பனை கிரயம் 2 முறையில கண்டுபிடிக்கலாம், FIFO WSC. இதுல கேட்கப்பட்டதை பாருங்க. கம்பெனியானது சரக்குகளினை விநியோகிப்பதற்கான விலையிடலுக்காக முதல்வெளி FIFO முறை பயன்படுத்தி செய்யட்டும். அப்ப FIFO முறையில விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நாங்க களஞ்சியத்துல எந்த பெறுமதியில முதலாவது கொள்வனவு செஞ்சு பொருட்களை நாங்க ஸ்டோர் பண்றோமோ, களஞ்சியப்படுத்துறோமோ, அதே பெறுமதியில தான் விற்பனை செய்யும் போது விலையிடணும். அப்ப தனித்தனியா நாங்க ஆரம்பத்தில் உள்ள விலைக்கு விநியோகம் செஞ்சு மொத்தம் கூட்டி எடுத்தா விற்பனை கிரயம். அதன் அடிப்படையில பார்ப்போம். முதலாவது ஆரம்ப மீதி தரப்பட்டிக்கு கொள்வனவு விற்பனை தரப்பட்டிக்கு இலகுவானது. அப்ப நாங்க இப்ப பார்க்க வேண்டியது விற்பனை கிரயம். முதலாவது பார்க்கணும் விநியோகத்துல அலகுகள் எத்தனை. விநியோகம் பாருங்க 8000 அலகு. அப்ப இந்த 8000 அலகுகளும் ஆரம்பத்துல காணப்படக்கூடிய விலைகளுக்கு அமைய தனித்தனியா விற்பனை செஞ்சுட்டு வரணும், விநியோகம் செஞ்சுட்டு வரணும். எனவே 8000 முதலாவது பாருங்க 1000 அலகு காணப்படுது 100 ரூபாய்க்கு. எனவே 1000 அலகு தர 100 போடுவோம், 1 லட்சம். இரண்டாவது பாருங்க 5000 அலகுகள் 120 ரூபாய். இப்ப 5000 அலகுகள் போடுங்க 120 ரூபாய். எனவே 5000 அலகுகள் 120 ரூபாய் கொடுத்தா 6 லட்சம். பாருங்க 1000 5000. அப்ப 8000த்துல 6000 கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் 2000 கொடுக்கணும். அடுத்து பாருங்க 3000 நம்ம கையில. இந்த 3000த்துல 2000 தான் கொடுக்கணும். அப்ப இப்ப 2000 வழங்குவோம் அந்த 3000 காணப்படக்கூடிய விலைக்கு 140. எனவே 2000 தர 140, 2,80,000. FIFO முறை என்ன, ஆரம்பத்துல எந்த விலையில வாங்குறோமோ அதே விலையில கொடுக்குறேன். அப்ப மொத்தம் 8000 வழங்கணும். ஆரம்பத்துல 1000 100 ரூபாய்க்கு 1 லட்சம், 5000 120 ரூபாய்க்கு 6 லட்சம்.
அப்ப 5000 1000 6000 கொடுத்துட்டோம், பேலன்ஸ் 2000 கொடுக்கணும், இறுதியா 3000 காணப்படுது. அப்ப 3000த்துல 2000 தான் வழங்கணும். எந்த விலைக்கு? 140 ரூபாய்க்கு. எனவே பெருக்குனா 2,80,000. மொத்தத்தையும் கூட்டி விட்டா விற்பனை கிரயம் வரும் 9,80,000. சரிதானே? இப்ப பாருங்க, இருப்புகள மொத்த எண்ணிக்கையை பாருங்க. 1000 5000 3000 5 1 6 9000 இருப்பு மொத்தம். சரியா? இருப்புகள மொத்த எண்ணிக்கை 9000. அதுல எவ்வளவு விநியோகம் செய்யறோம்? 8000 விநியோகம் செய்யறோம். அப்ப இறுதி இருப்பா காணப்படுறது 1000 அலகு. இதை தெளிவா விளைவிக்கணும். இப்ப இருப்புகள மொத்தம் 9, விநியோகம் செய்யப்படுறது 8000, இறுதி இருப்பு 1000. அப்ப டிரெக்டா போடுங்க, இருப்புகள எண்ணிக்கை 1000. இந்த 1000 இருப்புகள் எந்த விலையில காணப்படுது? இறுதியில காணப்பட்ட இருப்பு எந்த பெறுமதியில காணப்படுது? 140 ரூபா. சரியா? இறுதியில காணப்படக்கூடிய 1000 எந்த பெறுமதியில காணப்படுது? 140 ரூபா. அப்ப அந்த 140 ரூபாய்க்கு தான் பெருக்கணும். ஆனா இதுல பாருங்க, வருட இறுதியில் சரக்கிருப்பின் தேறிய தரக்கூடிய பெறுமதி அலகொன்றுக்கு 120 சொல்லிக்கலாம். ஆனா கேள்வியில தம்பி, இறுதியில 140 ரூபாய்க்கு தான் காணப்படுது. இந்த 3000, இந்த 3000த்துல தான் 2000 போனா 1000 140 ரூபாய்க்கு காணப்படும். அப்ப நாங்க எப்படி படிச்சுக்கிறோம்? 1000 தர 140 பெருக்கணும். ஆனா அவன் மென்ஷன் பண்ணிக்கிறான், இறுதியில காணப்படக்கூடிய இருப்புகள் அது தேறிய பெறுமதி 120. அப்ப கிரயம் 140, தேறிய பெறுமதி 120. எல்கேஎஸ் 2 என்ன சொல்லுது? இரண்டிலும் குறைவான பெறுமதியை தான் இருப்பா எடுக்கணும். அப்ப என்ஆர்வி பெறுமதியில தான் பதிவு செய்யவா. அப்ப 120 ரூபாய்க்கு தான் நீங்க பதிவு செய்யணும். 140 ரூபாய் போடலாது. அவன் என்ஆர்வில கண்டுபிடிக்கலன்னு சொன்னா 140 ரூபாயில பெருக்கலாம். அவன் கண்டுபிடிங்கன்னு சொல்றதால 120 தான் பெருக்கலாம். எனவே 120 பெருக்குங்க. எனவே 1000 தர 120, 1,20,000 இறுதி இருப்பின் பெறுமதி. சரியா? எனவே ஆன்சர் 11வதுக்கு விற்பனை கிரயம் 9,80,000, இறுதி இருப்பின் பெறுமதி 1,20,000. எனவே ஆன்சர் பார்த்துக்கோங்க, 3வது. சரியா? யானாங்க 140 போடாம 120 போட்டோம்னு சொல்லி தந்துட்டேன். 11வதுக்கு 3வது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வியை பாருங்க, 12வது. இலகுவான ஒரு கேள்வி. எல்கேஎஸ் 16ல சொத்துல கிரயம். அப்ப எல்கேஎஸ் 16 சொத்துக்களை ஆரம்பத்தில் இனம் காணும் போது கிரைய பெறுமதி இனம் காணுதல் வேண்டும். அப்புறம் சொத்துல கிரைய பெறுமதி கேட்கும்போது எப்படி செய்வோம்? தொடர்ச்சியா பாக்குறோம். கொள்விலையோட அந்த சொத்துக்கள் மூலதன செலவுகளை கூட்டி வாரது. ஆரம்ப பரிசோதனை கிரயம் வருமா வராதா சொல்லி தந்திக்கிறேன். ஆரம்ப பரிசோதனை கிரயம் மட்டும்தான் வரும். அதுல ஆரம்ப பரிசோதனை கிரயம் அடுத்து அதன் மூலம் பெறப்படுகின்ற வருமானம் அப்படி வந்தா போடக்கூடாது. எனவே கம்பெனி ஒன்று உணவுச்சாலை ஒன்றை கட்டுவதற்காக நிலம் ஒன்றை வாங்கியது. இது தொடர்பான செலவுகள் தரப்படி. முதலாவது விளையுங்கோங்க, எல்கேஜி 16 கிரயம் கண்டுபிடிக்கும் போது ஆரம்பத்துல தரப்படக்கூடிய கொள்விலையோட மூலதன செலவுகள் அனைத்தையும் கூட்டி எடுக்கும். சரியா? இதான் மைண்ட்ல போட்டுக்கோங்க. சொத்துக்கள் பெருமதியை கூட்டக்கூடிய செலவுகள் மூலதன செலவு, அதை கூட்டி எடுத்தோம்னா கிரயம் வரும். ஆரம்ப பரிசோதனை கிரயம் தனியா ஆரம்ப பரிசோதனை கிரயம் தான் போடணும். அத வருமானம் செலவுன்னு வந்தா பதிவு செய்யக்கூடாது. கேள்விக்கு போவோம். இதுல வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். வெட்டுக்கு பதிவு செய்யப்படையில, எனவே கொள்விலையே முழுமையா அப்படியே போடணும், முழுமையாக போடும். எனவே 4000 அப்படி போட்டோம்.
அடுத்து இரண்டாவது, முத்திரை வரியும் சட்ட கட்டணங்களும் 200. ஒரு பொருளை கொள்வனவு செய்யும் போது அதை வாங்கும் போது நமக்கு ஏற்படுற செலவு, எனவே அது மூலதன செலவாக கருதப்படும். எனவே போட்டுக்கோங்க முத்திரை வரி சட்ட கட்டணம் பெருமதி போட்டுக்கோங்க 200. நிலத்திலிருந்து பழைய கட்டிடத்தை அகற்றுவதற்கான கிரயம். இப்ப நாங்க வாங்கின பொருளை கொண்டு போயிட்டு வைக்கணும். இந்த சொத்தை வைக்கிறதுக்கு ஏற்கனவே காணப்பட்ட கட்டிடத்தை அகற்றணும். அகற்றல் கிரயம் கட்டாயம் வரும். தமிழ் இந்த சொத்தை கொண்டு போயிட்டு வைக்கணும். இந்த சொத்தை நிறுவனத்துல நாங்க நிறுவனத்துக்கு ஏற்படக்கூடிய கிரயம் அந்த சொத்துல பெருமதியை கூட்டும். எனவே அகற்றல் கட்டணம் 200 போட்டுக்கோங்க. அடுத்து மூன்றாவது, கட்டிடத்தை கட்டுவதற்கான நிலத்தை தயார்படுத்தல் ஏற்பட்ட கிரயம். தயார்படுத்தல் கிரயம் கட்டாயம் வரும். அது சொத்துல பெருமதியை கூட்டும். எனவே 250. அடுத்தது பாருங்க, நிலத்தின் வருடாந்த பராமரிப்பு கிரயம். பராமரிப்பு கிரயம்லாம் வராது. பராமரிப்பு கிரயம்னு சொல்றது ஒரு வருமான செலவு, எனவே வராது. கீழே பாருங்க, மேலும் பழைய கட்டிட பொருட்கள் 50,000க்கு விற்கப்பட்டுள்ளது. ஓகே, அப்ப அகற்றல் கிரயம் 2 லட்சம். அந்த அகற்றல் மூலம் பெறப்பட்டு அதை நாங்க நீக்கணும். எனவே அகற்றல் மூலம் பெறப்பட்டது, ஆற்றல் மூலம் பெறப்பட்டது என்ன செய்யணும்? 50,000 வருமானம் வருது, அதை இல்லாம. அப்ப அகற்றல் பெறப்பட்டு ஆரம்பத்துல 200, அதுல 50 கிடைக்குதுன்னா தேதியில் 150 தான் இதுல சேர்க்கணும். அதுதான் காட்டப்பட்டு. சரியா? எனவே ஆரம்பத்துல கொள்விலை 4000, முத்திரை வரி 200, ஆற்றல் 200, தயார்படுத்தல் 250, ஆற்றல் மூலம் பெற்றதை இல்லாமக்கணும். எனவே கூட்டி எடுத்தோம்னா சொத்துரை கிரயம் வரும். எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க 4600. 12வதுக்கு 4600. ஆன்சர் நம்பர் 4வது. வேகமா எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி போகும். 13வது, உற்பத்தி கிரய கூட்டோட தொடர்பானது. இலகுவான கேள்வி. 13வது கேள்வியை பாருங்க. முதன்மை கிரயம், விற்பனை கிரயம் கேட்கப்பட்டது. முதலாவது முதன்மை கிரயம், இரண்டாவது விற்பனை கிரயம். முதன்மை கிரயம் சொல்றது எப்படி கண்டுபிடிக்கப்படும்? பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயத்தோட நேர்கோழி நேர் ஊழிய கிரயத்தை கூட்டினா முதன்மை கிரயம் வரும். அதாவது முதன்மை கிரயம் சொல்றது நேர் மூலப்பொருள், நேர் கூலி, நேர் ஏனைய கிரயம், இது எல்லாத்தையும் கூட்டி வந்தா முதன்மை கிரயம். அப்படி இல்லையா நேர் மூலப்பொருள் கிரயம்னு சொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம்னு சொல்லுவோம். அதோட நேர்கூலி,
நேர் ஏனைய கிரயத்தை கூட்டி வந்தா முதன்மை கிரயம். அப்ப இங்க நேர் மூலப்பொருள்னு சொல்றது பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம். அதாவது ஆரம்ப இருப்போட கொள்வனவு கூட்டி வெளி திரும்பல கழிச்சு வாரது பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம். ஆரம்ப இருப்பு கொள்வனவு வெளி திரும்பல கழிச்சு இறுதி மூலப்பொருளை கழிச்சா பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம். அப்ப முதன்மை கிரயம் direct சமன்பாடு என்ன? பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் கிரயம் அதோட நேர்கூலி நேர் ஏனைய கிரயத்தை கூட்டி வாரது முதன்மை கிரயம். அடுத்தது மூலக்கிரயம் நேர் மூலப்பொருளும் பயன்படுத்தி மூலப்பொருள் கிரயம் ஒரே விஷயம், சரியா? அடுத்தது பாருங்க விற்பனை கிரயம். விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் சீராக்கம் செஞ்சா விற்பனை கிரயம் வரும். உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருள் சீராக்கம் செய்யணும். ஆரம்பத்தை கூட்டணும், இறுதியை கழிக்கணும். அப்படி இல்லையா இருப்பு அதிகரிப்பா குறைக்கணும், இருப்பு குறைவா கூட்டணும். உற்பத்தி கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறது? மூலக்கிரயம் அதோட உற்பத்தி மேந்தலையை கூட்டி குறை வேலையை சீராக்கணும். அதே போல ஆரம்பத்தை கூட்டி இறுதியை கழிக்கணும். அப்படி இல்லையா அதிகரிப்புண்டா மைனஸ், குறைவுண்டா பிளஸ். இந்த சமன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு நாங்க எப்படி இலகுவா உற்பத்தி கிரை குற்று செய்யறது? இப்ப கேள்விக்கு வரும். பின்வரும் தகவல் உற்பத்தி நிறுவனத்தின் மார்ச் 2013 தொடர்புடையது. குறைவேலையில் அதிகரிப்பு முதன்மை கிரயத்தில் பெருமதியிடப்படும். இப்ப குறைவேலை முதன்மை கிரயத்தில் பெருமதியிடப்படும் சொல்லிக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய சிலபஸ்ல தான் எப்படி பழைய சிலபஸ்ல குறைவேலைன்னு சொல்றது முதன்மை கிரயத்துல வரும் ஓல்ட் சிலபஸ்ல. ஆனா நியூ சிலபஸ்க்காமே நாங்க பேப்பர் செய்யணும். நியூ சிலபஸ்ல குறைவேலைன்னு சொல்றது உற்பத்தி கிரயத்துல சீராக்கம் செய்யணும். குறைவேலைன்னா உற்பத்தி கிரயத்துல சீராக்கணும். எனவே குறைவேலை எவ்வளவு தரப்பட்டிக்கு? 300. அப்ப குறைவேலை நாங்க என்ன செய்யணும்? உற்பத்தி மேந்தலைக்கு கீழே சீராக்கம் செய்யணும். அதிகரிப்புன்னா மைனஸ் பண்ணணும். எனவே 300 மைனஸ் பண்ணுங்க. சொல்லித்தர தெளிவா படிச்சு கொள்ளணும். பழைய சிலபஸ்ல தான் முதன்மை கிரயத்துல சீராக்கணும். இப்ப நாங்க 2024 பேச்சுனீங்க. எனவே ஒரு சிலபஸ் இப்படி செய்யக்கூடாது. எனவே குறைவேலையை உற்பத்தி கிரயம், அதாவது குறைவேலையில தான் சிறை வேலையை உற்பத்தி மேந்தலையில சீராக்கணும். உற்பத்தி மேந்தலை கீழே உற்பத்தி கிரயம் கண்டுபிடிக்கும் போது எனவே குறைவேலை அதிகரிப்புண்டா என்ன செய்யணும்? கழிக்கணும். குறைவுண்டா கூட்டணும். இங்க குறைவேலை அதிகரிப்புன்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே மைனஸ் பண்ணுங்க 300. அடுத்தது பாருங்க முடிவு சரக்கிருப்பில் குறைவு. முடிவு பொருட்கள் சொல்றது விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கும் போது செய்யறது. எனவே முடிவு பொருள் குறைவு விற்பனை கிரய சமன்பாட்டுல முடிவு பொருள் குறைவுண்டா கூட்டுங்க. எனவே 100. அடுத்தது பாருங்க பயன்படுத்திய நேர்மூலப்பொருள் 300. அப்ப பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயம் டிரெக்டா தந்திக்கிறான். எனவே 300 போடுங்க. ஓகே அடுத்தது பார்ப்போம். நேர் ஊழிய கிரயம் 200. எனவே நேர் ஊழிய கிரயம் 200 போடுங்க. அடுத்தது தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி மேந்தலை. எனவே தொழிற்சாலை மேந்தலை உற்பத்தி மேந்தலை எல்லாம் ஒரே விஷயம். எனவே உற்பத்தி மேந்தலை போடுங்க 200. பேலகுவா கண்டுபிடிக்கலாம். கூட்டி எடுத்தா சரி. எனவே பாருங்க ஏனைய நேர்கிரியம் தரையில அப்ப டேஸ். எனவே பயன்படுத்திய மூலப்பொருள் கிரயமும் நேர்கூலியம் கூட்டினா முதன்மை கிரயம் 500. அந்த முதன்மை கிரயத்தை அப்படியே கீழே போடுங்க. அப்போ முதன்மை கிரயமும் உற்பத்தி மேந்தலையும் கூட்டி குறை விலையை சீராக்கினா உற்பத்தி கிரயம். இப்போ 500 200 700. 700ல 300 போனா 400 உற்பத்தி கிரயம். இந்த 400 நம்ம கிட்ட கேட்கப்படையில. ஆனா 400 செய்யணும். இந்த 400 கண்டுபிடிச்சாதான் விற்பனை கிரயம் கண்டுபிடிக்கலாம். அதனால உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடிக்கிறோம் 400. இந்த 400 கொண்டு போய் அப்படியே உற்பத்தி கிரயத்தை போடுங்க. இப்ப உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருளை சீராக்கம் செய்யுங்க. விற்பனை கிரயம் வரும் 500. இப்ப தெளிவா விளைவிக்கோங்க. நம்ம கேட்கப்பட்டது முதன்மை கிரயமும் விற்பனை கிரயமும். அப்ப முதன்மை கிரயம்னா பயன்படுத்தி மூலப்பொருள் கிரயத்தோட நேர்கூலி நேரியணை கிரயத்தை கூட்டணும்.
எனவே 300 200 500. அடுத்து விற்பனை கிரயம்டா உற்பத்தி கிரயத்தோட முடிவு பொருளை சீராக்கம் செய்யணும். எனவே உற்பத்தி கிரயம் தெரியாமல் சீராக்கம் செய்யலாது. அதனால உற்பத்தி கிரயத்தை கண்டுபிடித்தா சீராக்கம் செய்யணும். எனவே உற்பத்தி கிரயம் மேலதிகமா செய்யறோம். மூலக்கிரயத்தோட உற்பத்தி மேதலை கூட்டி குறைவேலையை சீராக்கம் செய்யறோம். எனவே மூலக்கிரயம் 500, உற்பத்தி மேதலை 200, குறைவேலை சீராக்கம் நமக்கு தரப்பட்டிக்கு அதிகரிப்பு நிலவை கழிக்கிறோம். கண்டுபிடிச்சிக்கிறோம் 400 உற்பத்தி கிரயம் மேல போடுறோம். இறுதி முடிவு பொருள் தரப்படி குறைவு, எனவே 100 கூற்றம், எனவே 500. எனவே கேட்கப்பட்ட கேள்வி முதன்மை கிரயம் விற்பனை கிரயம் 500 500. சரியா? இதுல ஆன்சர் இல்ல, தெளிவா விளையும் கொள்ளணும். ஓல்ட் சிலபஸ் அடிப்படையில ஆன்சர் இல்ல, நீங்க சரியான ஆன்சரை போட்டுக்கொள்ளணும். 500 500. ஓல்ட் சிலபஸ்ல குறைவிலையை முதன்மை கிரயத்துல சீராக்கிப்பான், அது நமக்கு தேவையில்லை. அப்படி செய்யக்கூடாது. நியூ சிலபஸ் அடிப்படையில முதன்மை கிரயத்துல சீராக்கம் இல்ல, உற்பத்தி கிரயத்துல சீராக்கணும். எனவே ஆன்சர் 500 500 இதுல ஸ்கீம்ல இல்ல. அடுத்த கேள்வி போகும். 14வது இருப்பழிவு நட்டம். இருப்பழிவு நட்டம் தொடர்பான விஷயம், இலகுவான ஒரு கேள்வி, ஏற்கனவே சொல்லி தந்தது. பாருங்க, கேட்கப்பட்ட கேள்வி இதுல பொதுவா இருப்பழிவு நட்டத்துல கேட்கப்படக்கூடிய கேள்வி அழிவடைந்து இருப்பின் கிரயம், அழிவடைந்து இருப்பிட நட்டம், காப்புறுதி கம்பெனி தரப்படக்கூடிய வருமதி பெருமானம், அவ்வளவுதான் கேட்பாங்க. எனவே கேட்டிக்கு 31/2013 அழிவடைந்த சரக்கிருப்பின் பெருமதி பார்ப்போம் எப்படி இலகுவா கண்டுபிடிக்கிறது. இருப்புக்கள் அழிவடைந்த தேர்ச்சி 6, அதுல தனியுடைமை நிதி கூட்டுறவுல சீராக்கத்துல படிப்போம். ஏற்கனவே சீராக்கம் முழுமையா உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ தரப்படுகிறது. கம்பெனிக்கு தேவையான தேர்ச்சி 6ல உள்ள அனைத்து சீராக்கங்களும் தெளிவா படித்தது தந்திக்கிறேன். மேலதிகமா சீராக்கம் அதை படிச்சுவாங்கன்னு சொன்னோம். அப்ப இருப்பு அழிவடைதல் இரு முறைகளை கண்டுபிடிக்கலாம். இருப்பு அழிவடைதல், இருப்பு அழிவடைதல் முதலாவது முழுமையாக அழிவடையும், இரண்டாவது பகுதி அளவு அழிவடையும். முழுமையாக அழிவடைஞ்சா இலகுவா கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன அழிவடையும்? இறுதி இருப்பு. அப்ப இறுதி இருப்பை கண்டுபிடிச்சா இருப்பின் பெருமதி வந்துடும். இது முழுமையா அழிவடைஞ்சா. அப்படி இல்லையா பகுதி அளவு அழிவடைஞ்சா கண்டுபிடிக்கிற இறுதி இருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட இருப்பை கழிச்சு வர பெருமதி அழிவடைந்து இருப்பின் கிடையாது. இரண்டையும் தெளிவா விளையும் கொள்ளும். ஒரு இருப்பு முழுமையா அழிவடைஞ்சா கண்டுபிடிக்கிற இறுதி இருப்பு அழிவடைந்து இருப்பின் கிடையாது. பகுதி அளவு அழிவடைஞ்சா கண்டுபிடிக்கிற இறுதி இருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட அல்லது மீட்கப்பட்ட இருப்பை கழிச்சா அழிவடைந்து இருப்பின் கிரயம் வரும். இதுல பாருங்க, முழு சரக்கிருப்பும் வெள்ளத்தினால் அழிவடைஞ்சிட்டான். அப்ப இறுதி இருப்பை கண்டுபிடிச்சா ஓகே, அழிவடைந்து இருப்பின் கிரயம் வரும். இறுதி இருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? விற்பனை கிரைய சமன்பாட்டுல. அப்ப விற்பனை கிரைய சமன்பாடை போட்டுதான் கண்டுபிடிக்கிறோம். எனவே ஆரம்ப இருப்பு கொள்வனவு, கொள்வனவு தொடர்பான செலவு, வெளித்திருப்பம், இறுதி இருப்பு. இதை கழிச்சோம்னா இறுதியில வாரது விற்பனை கிரைய. அப்ப இறுதி இருப்பு தான் தேவை. எனவே விற்பனை கிரையத்தை கண்டுபிடிச்சு போட்டு கீழே இருந்து போனா இறுதி இருப்பு வரும். எனவே பார்ப்போம். ஆரம்பத்தில் இருப்பு தரப்படிக்கு 1500 அப்படி போடுங்க. அடுத்து இரண்டாவது கொள்வனவு தரப்படிக்கு 3500, கொள்வனவு திருப்பம் 500. எனவே 3500 வெளித்திருப்பம் தரப்பட்டிக்கு 500 மைனஸ் பண்ணுங்க. அடுத்து கொள்வனவு தொடர்பான செலவு ஒன்றும் தரப்படையில, விற்பனை செலவு தரப்படி. அடுத்து கீழே தரப்படிக்கு சரக்குகளை அவற்றின் கிரயத்தில் 20 லாபம் வைத்து விற்பனை செய்யப்படுது. ஓகே, இப்ப ஆரம்பிப்பு கொள்வனவு போட்டோம், கொள்வனவு திருப்பம் போட்டோம். ஓகே, இப்ப பாருங்க, கொள்வனவு தொடர்பான செலவு இல்ல, அப்ப அது போட தேவையில்லை. இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறோம் விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் வரும் 1500 3500 500 போனா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் வரும். போட்டுக்கோங்க 4500. இப்ப விற்பனை கிரயத்தை கண்டுபிடிச்சு போட்டு கீழே இருந்து போனா இறுதி இருப்பு வரும். இப்ப நாங்க விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொல்லி தந்துக்கிறேன். லாப வீதத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்ப லாப வீதம் வந்தாலே சமன்பாடு எப்படி போடணும்? கிரயம் பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. அதுக்குதான் விற்பனை விலையில பெருமதி தந்திக்கிறான், லாப வீதம் தந்திக்கிறான்.
எனவே விற்பனை விலை பாருங்க 4800. அதை அப்படி போட்டு வைப்போம். இதுல பாருங்க கிரயத்துல லாபமா விற்பனை விலை லாபமா? கிரயத்துல லாபம். கிரயத்துல லாபம்னா கிரயத்தை 100 எடுப்போம். இலாபம் 20%, விற்பனை விலை 120%. அப்படி கண்டுபிடிக்கணும். கிரயத்துல லாபம்னா கிரயத்தை 100. எனவே கிரய 100, லாபம் 20, விற்பனை விலை 120. இப்ப நாங்க விற்பனை கிரயத்தை இலகுவா கண்டுபிடிக்கலாம். 100 தான் நாங்க கண்டுபிடிக்கணும். 100 தான் கண்டுபிடிக்கணும். எனவே விற்பனை விலை தரப்பட்டிக்கு விற்பனை விலையிட வீதம் தெரியும். எனவே சமன்பாடு போடுங்க. 120 தான் 4800. நமக்கு தேவை கிரயம் 100. எனவே ஆன்சர் 4000 விற்பனை கிரயம். 120 தான் 4800. நமக்கு தேவை கிரயம். எனவே 100 பெருக்கினா கிரயம் வரும் 4000. எனவே விற்பனை கிரயத்தை போடுங்க 4000. இப்ப கீழே இருந்து போக போறோம். 4000 விற்பனை கிரயம், 4500 விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். அப்ப அந்த விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயத்துல இருந்து இறுதி இருப்பை கழிச்சாதான் 4000 தான் எவ்வளவு கழிக்கப்பட இலகுவானது. எனவே 500 இறுதி இருப்பின் பெறுமதி. 500 இறுதி இருப்பின் பெறுமதி. அந்த இறுதி இருப்பை தான் சொல்லுவோம் அழிவடைந்த இருப்பின் கிரயம். சரியா? எனவே 14வதுக்கு ஆன்சர் முதலாவது 500. லாஸ்டா சொல்லி சொல்றேன். அழிவடைந்த இருப்பின் கிரயம் கட்டாயம் கேள்வி வரும். உங்களுக்கு நியூ சிலபஸ்ல கேட்கப்பட்டிக்கு 2021 பேப்பரை பார்த்துக்கொள்ளுங்க. புதிய பேப்பர்ல வந்துக்குது. இன்ஷால்லா தொடர்ச்சியா செய்வோம். இதை முடிச்சுட்டு 2019 அதுக்கு பிறகு ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் மாறி மாறி செய்வோம். இப்ப இருப்புகள் அழிவடைஞ்சா 2 முறையில் அழிவடையும். முழுமையாக அழிவடையும், பகுதி அளவு அழிவடையும். முழுமையா அழிவடைஞ்சா அந்த இறுதி இருப்புட பெறுமதி தான் அழிவடைந்த இருப்பின் கிரயம். பகுதி அளவு அழிவடைஞ்சா கண்டுபிடிக்கிற இறுதி இருப்புல இருந்து பாதுகாக்கப்பட்ட மீட்கப்பட்ட இருப்பை கழிக்கணும். எனவே இங்க முழுமையா அழிவடைஞ்சிக்கு. எனவே விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கணும். அதாவது விற்பனை கிரயத்தின் ஊடாக இறுதி இருப்பை கண்டுபிடிக்கணும். எனவே விற்பனை கிரைய சமன்பாடு போடணும். ஆரம்ப இருப்பு கொள்வனவு கூட்டி வெளித்திருப்பதை கழிச்சா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம். அதுல இருந்து இறுதி இருப்பானா விற்பனை கிரயம். ஆரம்ப இருப்பு 1500, கொள்வனவு 3500, வெளித்திருப்பம் 500. சீராக்கனா விற்பனைக்கு தயாரான இருப்பின் கிரயம் 4500. விற்பனை கிரயம் தெரியாது. அப்ப விற்பனை கிரயத்தை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் லாப வீதம் தந்துக்கிறான். எனவே லாப வீதம் தந்தா உடனே போடணும் கிரயம் பிளஸ் லாபம் சமன் விற்பனை விலை. கிரயத்தை 100 எடுக்கணும். லாபம் 20, விற்பனை விலை 120. ஏன் கிரயத்தை 100 எடுத்தோம்? கிரயத்துல லாபம்னா கிரயத்தை 100 கட்டாயம் எடுக்கணும். எனவே கிரயம் 100, லாபம் 20, விற்பனை விலை 120. எனவே விற்பனை விலை 120, விற்பனை விலை தந்தியா 4800. விற்பனை செலவெல்லாம் போடக்கூடாது. அந்த விற்பனை செலவுனா விநியோக செலவு, அது வராது. அது வருமான கூட்டுல பதிவு செய்யக்கூடியது. ஏனைய செலவுக்கு கீழே செயற்பாட்டு செலவு. எனவே 120 தான் 4800, 100 பெருக்குனா 4000. எனவே 4000 தான் விற்பனை கிரயம், 4500 விற்பனைக்கு தேவையான இருப்பின் கிரயம் தான். ஆன்சர் 500 இறுதி இருப்பு அழிவடைந்த இருப்பின் கிரயம். எனவே ஆன்சர் நம்பர் 1. போய் எழுதிக்கோங்க. அடுத்து 15வது கேள்விக்கு போகும். அடுத்த கேள்வி பாருங்க. 15வது பங்குடைமை தொடர்பான கேள்வி. உங்களுக்கு பங்குடைமையில நோட்ஸ் கேள்வி வரும், கணக்கு வரும். தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டு வரோம். இலகுவான ஒரு கேள்வி. இப்போ 15வது கேள்வி நோட்ஸ் கேள்வி கேட்கப்படுகிறது. தெளிவா பார்ப்போம். பங்குடைமையில பாருங்க. பங்குடைமையில பண்புகள், பங்குடைமையில நிபந்தனை, அடுத்து பங்குடைமையில சட்டம். அதை வச்சுதான் உங்களுக்கு நோட்ஸ் கேள்வி கூடுதலா கேட்கப்படும். அதுல கேட்கப்பட்ட கேள்வி, பங்காளர் ஒருவரால் பங்குடைமைக்கு கொடுக்கப்பட்ட கடன் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியான? ஓகே,
பங்குடைமை தொடர்பான கடன், அதாவது பங்காளரால் வழங்கிய மேலதிக கடன், அது தொடர்பான கூற்றுகள் கேட்கப்படும். முதலாவது எழுதி கொள்வோம் என்னென்ன விஷயம் வரும். ஒரு பங்குடைமைக்கு பங்காளரால மேலதிக கடன் வழங்கப்படும். அந்த மேலதிக கடன் தொடர்பான விடயம் முதலாவது 24ஆம் பிரிவுக்கு அமைய பங்காளரினால் வழங்கப்படக்கூடிய மேலதிக கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்பட வேண்டும். 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்துக்கு அமைய 24ஆம் பிரிவுல பங்காளனால் வழங்கப்பட்ட மேலதிக கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படும். இரண்டாவது, இந்த பங்காளர் அந்த கடன் வட்டி இலாப நட்ட பகிர்வு கூற்றுல வராது. முதலாவது வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்பட வேண்டும். இரண்டாவது, லாப நட்ட பகிர்வு கூற்றுல பதிவு செய்யக்கூடாது. மூன்றாவது, அவருக்கு வழங்கக்கூடிய அந்த வட்டிய லாப நட்ட கணக்கு வருமான கூற்றுல செலவாக காட்டுதல் வேண்டும். தெளிவா விளைக்கணும். இவ்வளவுதான் 3 விஷயம். முதலாவது, பங்காளரினால் வழங்கப்படக்கூடிய மேலதிக கடனுக்கு வருடாந்தம் 5% வட்டி வழங்கப்படணும். 24ஆம் பிரிவு. இரண்டாவது, அந்த வருடாந்த வட்டிய லாப நட்ட பகிர்வு கூட்டுல பதிவு செய்யக்கூடாது. வருமான கூற்றுல லாப நட்ட கணக்குல பதிவு செய்யணும். இரட்டை பதிவு எப்படி? நடைமுறை கணக்குல செலவு வைக்கணும், இலாப நட்ட கணக்குல வரவு வைக்கணும். நடைமுறை கணக்குல செலவு, இலாப நட்ட கணக்குல வரவு வைக்கணும். இவ்வளவுதான் பங்காளரால வழங்கப்படக்கூடிய கடனுக்கான வட்டி தொடர்பான சகல விடை. முதலாவது 24ஆம் பிரிவுக்கு அமைய 5% வட்டி. இரண்டாவது, லாப நட்ட பயிர் கூட்டுல வராது. மூன்றாவது, வருமான கூற்றுல லாப நட்ட கணக்குல வரும், அதாவது செலவா காட்டணும். இது இரட்டை பதிவு, லாப நட்ட கணக்கு வரவு, நடைமுறை கணக்கு செலவு. இப்ப ஆன்சருக்கு போகும். ஏபிசின்னு தரப்படி சரியா பிள்ளையாட பாவம். முதலாவது பாருங்க, உடன்பட்டு கொள்ளாத விடத்து பங்காளன் வருடாந்த வட்டி வீதம் 5% உரித்துடையவன். ஓகே, உடன்பட்டு கொள்ளாத விடத்துட்டா அங்க ஒப்பந்தம் இல்லையா? ஒப்பந்தம் ஒண்ணும் இல்லாட்டி சட்டத்துக்கு தான் போகணும். அப்ப உடன்பாடு, ஒரு உடன்படிக்கை இல்லாம இருந்தா சட்டம் படி 5% வட்டி கொடுக்கணுமா? எனவே முதலாவது சரி. அடுத்து இரண்டாவது பாருங்க, கடனானது பங்குடைமையின் உரிமையாண்மையின் ஒரு பகுதியாக கருதப்படும். பிற பங்குடைமையில உரிமையான்ற பகுதியில சொல்லவே இல்லை, எனவே பிற. இரண்டாவது, கடனிற்கான வட்டியானது பங்காளரின் லாப நட்ட பகிர்வில் சீராக்கம் செய்யப்படும். பகிர்வுல வராதுன்னு சொல்லிக்கிறேன், எனவே பிற. எனவே சரியானது ஏமாற்றும். சரியா? எனவே ஆன்சர் ஏ. பாத்துக்கோங்க, ஏ மாத்திரம் ஆன்சர் நம்பர் 1. சரியா? அப்ப நாங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாத வகுப்புல இது முதலாவது கிளாஸ். தொடர்ச்சியா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணப்பட்டு சகல விடயங்களும் எக்ஸாம் வரைக்கும் நடக்கும். சரியா? இப்போ தொடர்ச்சியா கிளாஸஸ் போடுவேன், எல்லாத்தையும் பார்த்து படிச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்ல டவுட்னா கட்டாயம் கேட்டு படிச்சுக்கோங்க, எல்லாம் சொல்லி தரும். இப்போ நாங்கள் இன்டிகுலர் கிளாஸ்ல 1/15 2013 பாஸ் பேப்பர் பார்ட் 1 மிக தெளிவா படிச்சுட்டோம். தொடர்ச்சியா அடுத்தடுத்த கேள்விகள் ரெக்கார்டிங் பண்ணி போடுவேன், படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தேங்க்யூ, ஜிசாக்கல்லாஹ் ஹைரா.